पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे गुष्यते यस्य नहरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளி தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். பகவான் பகவத்கீதையிலே இந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். நீ என்ன நினைச்சிட்டு இருந்தா போதும், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன் அப்படின்றார் பகவான். வேற எந்த ஒரு ரூலும் போடவே இல்லை. இப்படிலாம் இருக்கணும், விரதம் இருந்தாதான் நான் உன்னை காப்பாற்றுவேன், உண்டியல்ல இவ்வளவு பணம் போட்டாதான் காப்பாற்றுவேன், இல்லாட்டி எனக்கு ஒரு வைர மாலை வாங்கி சாத்தினாதான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நீ என்ன நினைச்சுட்டு இருந்தா நினைக்கிறது கூட எதுக்கு அப்படின்னா, மனசுல எதையோ நினைச்சுக்கிற, அதை விட்டுட்டு என்ன நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். நினைச்சாதான் நடத்துவேன்னு அப்படி மிரட்டுறதெல்லாம் கிடையாது. ஜாகிரதை, நினைக்காம விட்டுருவியா நீ பிச்சு விடுவேன் பிச்சு அப்படிலாம் கிடையாது. நீ எதையோ நினைச்சு மனசை பாரப்படுத்திக்காத, கவலையில முழுகி போயிடாது. நீயும் என் குழந்தை, உன் குடும்பமும் என் குழந்தை, நீயும் என் சொத்து, உன் குடும்பமும் என் சொத்து, உன்னுடைய சர்வமும் நான் ரட்சகன், நான் காவல்காரன். எப்படி பாரதியார் கண்ணன் என் சேவகன்னு சொல்றாரோ, சத்தியமா சுவாமி நமக்கு சுவாமியா நடந்துக்கிறதே இல்லை. சுவாமியா நடந்துக்கிறதுனா எஜமானன் மாதிரி உத்தரவு போடுறது, இதெல்லாம் சுவாமித்துவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சுவாமி எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா, நம்முடைய வேலைக்காரனாகவே நடந்துக்கிறார். கிஞ்சித்து நாம ஜபம் பண்ணா கூட ஓடி 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 வேலை பண்றார். கொஞ்சோண்டு அவரை நம்பிட்டா கூட அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் சாதிச்சு கொடுக்கிறார். அதனால சுவாமிய விடாம நினைச்சா இந்த மனசு அலைபாயா. இந்த மனசு இப்படி முழிக்கிறது, இது சரி, இது தப்பு, இது பாபம், இது புண்ணியம், இது நல்லது, இது கெட்டது. இப்படியே என்ன ஆகுறதுன்னா, நம்முடைய சக்தி எல்லாம் விரயமாயிருக்கு. நமக்கு நிறைய சக்தி உண்டு, எவ்வளோ சக்தின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு சக்தி நமக்கு நிறைய இருக்கு. இதுல என்ன கஷ்டம்னா, நம்முடைய மனசுடைய சக்தியை நாம நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறதே இல்லை. சக்தி எங்கேதோ வெளிலேருந்து வர வேண்டாம், ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரிலாம் கிடையாது. நம்ம மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இப்போ எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களில் ஈடுபடும். டிவி பார்க்குறது, நிறைய விஷயங்கள். இதில் நம்முடைய சக்தி, நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணம் போயின்னு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது என்டர்டைன்மெண்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். அது என்டர்டைன்மெண்ட் ரெண்டாம் பட்சம். முதல்ல நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க, டிவிக்காரன் அவனுக்கு தோன்ற சமயத்தில் தான் ஒரு படமோ சீரியலோ போடுவோம். அது ராத்திரி 9 உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படம் போடுறான் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவான். அவன் இஷ்டத்துக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு பிடிச்ச சமயத்துக்கு யாரும் ஒன்றும் போட போகிறது கிடையாது. அப்போ பணம் கொடுக்கறது நம்ம, நேரத்தை கொடுக்கறது நம்ம, எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடு கடைசியில் அவாவா நம்மளை வச்சுண்டு அவாவா காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கா. நம்முடைய மனசுடைய சக்தியை கொண்டு நாம நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை சம்பாதிச்சுக்கோம். துருவன் 5 மாசத்தை சுவாமியை பார்த்தான்னா அந்த மனசுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நம்ம எல்லாருடைய மனசுக்கும் அந்த சக்தி உண்டு. ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாரும் ஒரே பலமுடையவர்கள் தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு ஆத்மாவுக்கு பலம் ஜாஸ்தி, ஒரு ஆத்மாவுக்கு பலம் குறைச்சல்னு கிடையாது. எந்த ஆத்மா பகவானை இறுக்கி பிடிச்சுண்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய பலம் புரியாது. மற்றவாளுக்கு அது புரியறதில்லை, உபயோகப்படுறதில்லை. அதனால சுவாமியை நினைச்சுட்டே இருக்கணும். சுவாமியை நினைச்சுட்டா நமக்கு பலம் கூடும். மனுஷாளுக்கு எல்லாருக்கும் ஏதான ஒரு குறைகள் உண்டு. பகவான் மட்டும்தான் குறை ஒன்றும் இல்லை. பகவான் மட்டும்தான் பூரணமானவன், சச்சிதானந்த ஸ்வரூபன். அவனுக்கு எதுலேயுமே குறை கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் கோபம் உண்டு, பொறாமை உண்டு, பயம் உண்டு, கவலை உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு, ஏமாற்றம் உண்டு, வியாதி உண்டு. காத்தால எழுந்து ராத்திரிக்குள்ள நம்மகிட்ட இருக்க குறைகள் தானே பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நீ காத்தாலேருந்து நான் குறையே சொல்லலை, ஒரு குறைய நான் சொல்லலை, யார் குறையும் நான் பார்க்கலன்னு யாராவது கை தூக்க முடியுமா? யாராலையும் தூக்க முடியும். ஆனால் சுவாமி யாருடைய குறையும் பார்க்கறதே கிடையாது. அதுவே பெரிய ஒரு குணம் வச்சுக்கோங்க. நமக்கு குறை தான் முதல்ல படும். ஒரு வெள்ளை சட்டை இருக்கு, அதில் ஏதாவது ஒரு பெரிய கரும்புள்ளி இருந்தா என்ன இவ்வளோ பெரிய கரும்புள்ளி இருக்கேன்னு, இந்த கருப்பை சுற்றி இவ்வளோ வெள்ளை இருக்கேன்னு நம்ம யாரும் பார்க்கறதே கிடையாது. சுவாமி இந்த கருப்பை சுற்றி இவ்வளவு வெளுப்பு இருக்கே அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ பகவானை நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய சக்தி விரயமாகாது, கூடும். நாமஜபம் பண்ணுறது எல்லாமே எதுக்குன்னா நம்முடைய சக்தியை இன்னும் 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 விருத்தி பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான். இப்போ சம்பாதிக்கிறோம் எதுக்கு? நம்ம குடும்பத்துக்காகத்தானே. எல்லாமே பாருங்க நம்மள அடிப்பட்டப்ப இந்த மனசுடைய சக்தியும் நமக்கு உபயோகமாகும். இப்போ பேப்பர் எவ்வளவோ விஷயங்கள் படிக்கிறோம், டிவியில் எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள்லாம் படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய சக்தி எங்கெங்கேயோ போய் விரயமாயிடும். ஆனால் இந்த மனசுடைய சக்தி நமக்கு உபயோகமாகும். மகாத்மாக்கள் எல்லாம் மனசுடைய சக்தியை தனக்கு உபயோகப்படுத்தினர். அதனால தான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்தில் நிறைய பண்டிகைகள், கோவில்கள், நிறைய பகவத் விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா நம்ம மனசை திரும்ப 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 பகவான் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வழிகளாகவே பண்ணியிருக்கான். சங்கடகர சதுர்த்தியா இருக்கட்டும், கிருத்திகையா இருக்கட்டும், ஏகாதசியா இருக்கட்டும், பிரதோஷமா இருக்கட்டும், சிவராத்திரியா இருக்கட்டும், மாற்றி மாற்றி பாருங்க. 30 நாள் 365 நாளும் நம்முடைய மனசை பகவான் பக்கம் திருப்பி விடலாம். பகவான் பக்கம் இந்த மனசு திரும்பிடுது அப்படின்னா ஆனந்தமா இருக்கலாம், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ஹாயா இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், புலம்பாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை விதவிதமா அனுபவிக்கலாம். இப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விதவிதமா ஆகாரம் சாப்பிட்றோம் இல்லையா? ட்ரெஸ்ஸு வாங்கணும், எல்லாரும் மானத்தை மறைக்கிறது ட்ரெஸ்ஸு போகணும். அதுக்காக குடும்பத்தில் எல்லாரும் ஒரே கலர் ஒரே டிசைனாக போட்டுக்கிறோம் கிடையாது. இல்லை நமக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸு வாங்கினா 10 கடையில் ஏறி 10 டிசைனை பார்த்து 10 கலர் எடுக்கிறோம். ஏன் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் ஒரு 10 ட்ரெஸ்ஸு வாங்கினா என்ன குறை ஆகிடு போடும்? அப்படியே போட்டுக்க வேண்டியது தானே. இதுக்கெல்லாம் போய் கடையில் ஏறி இறங்கி இவ்வளோ டென்ஷன் ஆகணுமான்னு. அப்போ சரீரத்தை மறைக்கக்கூடியதான ஒரு வஸ்திரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த வாட்டி இந்த போன வாட்டி வாங்கின மாதிரி இந்த வாட்டி வாங்கிடப்படாது, எவ்வளவு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வெரைட்டியாக வாழ்ந்துடுவோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் ஆசைப்படும். நேற்று மாதிரி இன்னும் இருக்கப்படாது, இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்கப்படாது. அப்படி வெரைட்டியாக பக்தி அனுபவிக்க தான் குலசேகர ஆழ்வார் இந்த 11 பாசுரத்தில் சொல்லி கொடுக்குறார். பக்தி ரொட்டீன் போரிங் இல்லை. நம்மளாம் ஆமாம் டெய்லி காத்தால எழுந்துக்கணும், ஸ்லோகம் சொல்லணும், ஏதோ விளக்கு ஏற்றணும், டெய்லி எப்போ உபன்யாசம் பண்ணாலும் நிறைய நாமஜபம் பண்ணுவோம், நிறைய நாமஜபம் பண்ணுவோம், நிறைய நாமஜபம், இதையே சொல்லிட்டு இருக்கா. பக்தியில் இருக்கிற மாதிரி வெரைட்டி உலகத்தில் வேற எதுலேயுமே கிடையாது. அந்த பக்தியுடைய வெரைட்டியை தான் பாகவதம் விதவிதமாக சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பக்தனாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு நாள் துருவன் போல, ஒரு நாள் பிரகல்லாதன் போல. என்னைக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை வருதோ, நம்ம எதிர்பார்க்காத பயங்கரம்லாம் நடக்கிறதோ, அன்னைக்கு பிரகல்லாதன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கெல்லாம் அவமானம் வருதோ, நமக்கு ரொம்ப பிடிச்ச வாழலாம் ஒதுக்கி வைக்கிறாளோ, அப்போ துருவன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கு திரும்பின பக்கமெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்போ குந்தி தேவி மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் 5 கஷ்டத்தை கொடுன்னு கேட்டுடணும். என்னைக்கும் எதிர்பார்க்காம திரௌபதி மாதிரி கஷ்டம் வருதோ, அப்போ திரௌபதி மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கெல்லாம் பெரிய நஷ்டம் வருதோ, அன்னைக்கெல்லாம் சந்துக்காரம் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கெல்லாம் எதிர்பார்க்காம பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கிறதோ, அன்னைக்கெல்லாம் கோபிகைகள் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கஷ்டமே கிடையாது. லைஃப் ரொம்ப சுலபம், ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேணும். நீ யோசிக்காமல் இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோம். ரொம்ப குழப்பி
எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கடைசியாக டயர்டாகி விடுறது. நாங்கள் என்ன சொன்னோம், டயர்டாகி விட வேண்டாம், ஆரம்பத்திலே விட்டுடுங்க. ஆரம்பத்திலே விட்டுட்டேன்னா சுவாமி பார்த்துப்பார். நீங்கள் போய் ரொம்ப பிளான் பண்ண வேண்டாம், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அவர் பார்த்துப்பாருன்னு உங்களுடைய கர்மாவை பண்ணிட்டு போனேன்னா அதுவே சுவாமி தானா நடத்தி கொடுத்துருவார். குலசேகர ஆழ்வார் திருமலை திருப்பதியின் இடத்துல ஒரு பிரீத்தி. இப்போ திருமலை அப்பனிடத்துல பிரீத்தியா அப்படின்னா இல்லையா, திருமலை மேல பிரீத்தியா. ஏண்டா அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கிற சுவாமியே வைகுண்டத்தை விட்டுட்டு திருமலை திருப்பதியில இருக்கணும்னு வந்திருக்காருன்னா அப்போ அவர் வந்த இடம் தானே வசதி. அவர் வசதி இல்லை, அவரே வைகுண்டத்தை விட வசதியா லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு குறையும் இல்லாத வைகுண்டத்தை விட்டு பகவான் நாராயணனே எனக்கு சமாதானம் தரக்கூடிய இடம் திருமலை திருப்பதின்னு இறங்கிட்டா அப்படின்னா அப்ப அந்த இடம் ஏற்றமுடையது தானே. இப்போ எல்லாரும் பாம்பேவை சுற்றி பார்க்கணும்னா வரா, நமக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்தான்னா நம்ம இருக்கிற இடத்துல தங்கிட்டு அப்புறம் பாம்பேயை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தானே வரா. இப்போ பல இடங்கள் மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம் வருது. ஏண்டா அப்படின்னா நமக்கு சம்மந்தப்பட்டவா அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்து மேலே ஒரு மரியாதை, ஒரு அபிமானம், அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. நமக்கு சம்மந்தமே இல்லாதவா இருக்கா, யாருக்கா ஆப்கானிஸ்தான் போனால் ஆசை இருக்கா சொல்லுங்க? சத்தியமாக யாருக்குமே இருக்காது. நமக்கு தெரிஞ்ச யாரும் ஆப்கானிஸ்தானில் இல்லை. அதே அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்த கல்ஃப் கண்ட்ரி வேற எங்கேயாவது சொல்லுங்க, போகலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவா அங்கே இருக்கா, அவள் சொல்லியிருக்கா, அதனாலே போகும். ஆப்கானிஸ்தான்னா டிவியில் கண்ணா பின்னா சொல்கிறோம், பயமாக இருக்கு, வேண்டாம் என்னத்துக்கு. நமக்கு தெரிஞ்சவாலும் போக மாட்டோம், நாமும் போக மாட்டோம். அப்போ நமக்கு தெரிஞ்சவா ஒரு இடத்துக்கு போகிறான்றதை விட அந்த இடத்துடைய சுபாவம் முக்கியம் இல்லையா. அதனால பெருமாளே வந்து இறங்கினதுனால திருமலை திருப்பதி வசத்தி. நான் ராஜாவா இருக்கிற சுகத்தை காட்டிலும் திருமலை திருப்பதியில ஏதானும் ஒன்னா இருந்துட்டேன்னா எனக்கு அதுவே பரமபாகியம்னு சொல்லி ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டே ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறம் அல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அழகா சொல்றார். நிறைய பைசா இருந்ததுன்னா சரீரத்துக்கான சௌகரியங்கள் அதிகம் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சரீரம் பெருத்து போயிடும். முன்னாடி ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நாள் முன்னாடி அழகாக ஒன்று போட்டிருந்தா, பெரிய பணக்காரனும் அழகாக பெருசாக வாக்கிங் போகிறான். எதுக்குடா அப்படின்னா தொப்பையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் போயிட்டு இருக்கான். அதே ஒரு பரம ஏழைகள் வாக்கிங் போயிட்டு இருக்கான். எதுக்குடான்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாக்கிங் போயிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் உடல் உழைப்பு அவசியமாக இருக்கு. ஒருத்தனுக்கு வாழ்க்கையுடைய ஆதாரமாக இருக்கு, இன்னொன்று வைத்தியம் சொல்லி போயிட்டு இருக்கான். அதனால ஆழ்வார் சொல்றார், உடம்புல சதையேறி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது, கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை, டாக்டர் டெய்லி ½ அன் அவர் வாக்கிங் போக சொல்லியிருக்கார். என்ன பண்ணேன், டெய்லி வாக்கிங் போயிடலாம் டாக்டர் சொல்லிட்டார். அப்ப பணம் விருத்தியாக 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 சரீரத்துக்கு சௌகரியங்கள் கொடுக்க 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 இது மக்கர் பண்றது. இந்த மிஷின் இருக்கு பாருங்க, இது எதை பண்ணா ஒழுங்கா இருக்கும்னு யாருக்கும் தெரியல. அதனால ஆழ்வார் சொல்றா, இந்த நன்னா சரீரத்துல சதை ஏறும்படியா அப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷ வாழ்க்கை, ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு ராஜாதிராஜ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்ப என்னடா வேணும் அப்படின்னா ஆச்சரியமா கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேன். திருமலை திருப்பதியில அந்த சுவாமி புஷ்கரணி கரையில வாழக்கூடிய ஒரு நாரை அப்படின்ற ஒரு பட்சியாக, ஒரு பறவையாக எனக்கு ஒரு ஜென்மா கிடைச்சா போதும். இனிமேல் எங்க பறவையை பார்த்தாலும் அந்த மாதிரி பறவையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுகபிரம்ம மகர்ஷி கிளி, கருடாழ்வார் பறவை, ஜடாயு, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அத்தனாஸ்வரி. நான் இப்போ குருக்ஷேத்திரம் போயிருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ பான் கங்கான்னு ஒரு இடம் குருக்ஷேத்திரத்தில், பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் விழுந்த இடம். குருக்ஷேத்திரம் பெரிய இடம், அதில் யுத்தம் நடந்த இடம்னு ஒன்று உண்டு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தான்னு அவர் கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சார். அந்த இடத்துல அவருக்கு தாகம் எடுக்கும் பொழுது அர்ஜுனன் பூமியில் அம்பு போட்டு பூமியிலேருந்து கங்கா பிரவாகம் வந்து அவருடைய தாகத்தை தணிச்சது. பானத்தினாலே கங்கா உற்பத்தியான இடம், அதனால பான் கங்கா அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். அதுக்காக எங்களுக்கு அழகாக சன்னதியெல்லாம் திறந்து விட்டா ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிச்சோம். சத்தியமா அது பகவத் கிருபை. ஏன்னா அன்னைக்கு ஜீயர் வரத்துக்கு லேட் ஆகிடுது. ஆழ்வார் ஜீயரோட நாங்கள்லாம் வந்தோம்.
அதான் ஏதோ ஒரு லேட் ஆகிறதா ஏதோ நன்மை இருக்கு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று போஸ்ட்பான் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று தள்ளி போயிட்டே இருக்குன்னா சுவாமி நமக்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அல்பமாக ஒரு வடாப்பாவுக்கு ஆசைப்படுறோம், சுவாமி தலைவாழை இலை போட்டு ஜோராக விருந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. விருந்துக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். வடாப்பா கடையில் போய் எங்கேயோ வாங்கிட்டு போயிடலாம், ரோட்டில் போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். சுவாமி பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் ஏதாவது லேட் ஆகிறதே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது, என்னடா அப்படின்னு நொந்து போகக்கூடாது. இன்னும் 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 உத்வேகம் ஆகணும். எப்படி தேவக்கி இருந்தா இல்லையா, 6 குழந்தைகளை இழக்க 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 பார்த்துருவோம்னா கடைசியில் 8ஆவதா 7ஆவதா பலராமன் வந்துட்டார், 8ஆவதா கிருஷ்ணன் வந்துட்டார். எப்படானா 6 குழந்தைகளை தொலைச்சுட்டு நிற்கிற மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் அப்படின்ற. அப்போ 6 நஷ்டத்துக்கு என்னடா ஈக்குவல்னா, ஒரு பாகவதன் குழந்தையா பிறந்துட்டான், ஒரு பகவான் குழந்தையா பிறந்துடும். அப்போ 6 இழக்கிறதும் உத்தமம் தான். சில இழப்புகள்லாம் பெரிய லாபத்துக்காகத்தான். நன்னா ஞாபகம், எதுவுமே நஷ்டம் இல்லை, எல்லாம் இதை விட பெரிய லாபத்துக்காகத்தான். இப்போ இங்கே வந்து உட்காந்து டிவியெல்லாம் நஷ்டமாக தானே போகிறது. 2 மணி நேரம் டிவி போச்சு, யார் கூடயோ ஃபோனில் பேசியிருக்கலாம், இல்லாட்டி எங்கேயா ரிசப்ஷன் போயிருக்கலாம். ஆனால் இவ்வளவோ நஷ்டமாச்சு. ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு இல்லாட்டி பாம்பேல இன்னைக்கு நான் சனிக்கிழமை எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போகலான்னு போவேன், அங்கெல்லாம் நஷ்டமாச்சு. ஆனால் என்னடா கிடச்சது, நான் 2 மணி நேரம் சத் சங்கம்னு ஒரு லாபம் கிடைச்சது இல்லையா, அப்போ அது நஷ்டமாச்சதுனால இது கிடைச்சது இல்லையா. அதுபோல சில அல்ப நஷ்டங்கள்லாம் பெரிய லாபத்துக்கான அடிகோலி, அதாவது ஒரு அஸ்திவாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போனோம், ஜியர் வரத்துக்கு லேட் ஆகிடுது. அதனாலேயே நாங்கள் 10:11 மணி ஆயிடுது. அதனாலேயே பாக்கியம் என்னன்னா 12 மணிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சோம். சத்தியமாக யாரும் 12 மணிக்கு சகஸ்ரநாமம் ஜபிக்கவே மாட்டோம். ஏதோ காத்தாலும் ஜபிச்சா உண்டு, சாயங்காலம் 6 மணிக்கு டிவியிலே போட்டுருவா, கூட அப்பப்போ நம்ம சொல்லுவோம், அவ்வளோதானே ஒழிய 12 மணிக்கு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கான ஆசையெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கு எதிர்ச்சையாக அழகாக சகஸ்ரநாமம் சொல்ல வச்சுட்டோம். ராத்திரி 12 மணிக்கு பீஷ்மர் எந்த இடத்துல படுத்துட்டு சகஸ்ரநாமம் சொன்னாரோ, எந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் நின்னுண்டு சகஸ்ரநாமம் கேட்டானோ, அந்த இடத்துல 12 மணிக்கு சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கிற பாக்கியத்தை சுவாமி எங்களுக்கு கொடுத்தார். கவலைப்படாது, நம்மெல்லாம் போய் அங்கே ஜெபிப்போம். அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கே போவோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணால் அதுவாக நடந்தது. அப்போ அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்படி பார்த்தா அப்போ அழகாக 2-3 புறா சமத்தா உட்காந்துண்டு ஸ்ரத்தையோட சகஸ்ரநாமம் கேட்டு, சரியா அங்கே ஏதோ அந்த சன்சைடில் உட்காந்துருந்தது. அதெல்லாம் சத்தம் பண்ண டக்குன்னு முழிச்சு பார்த்தது. நிறைய பறவைகள்லாம் மரத்தில் உட்காந்துட்டு இருந்தது. இந்த சகஸ்ரநாமம் கேட்ட உடனே அத்தனையும் சிலுத்துட்டு நிற்கிறது. சகஸ்ரநாமத்துடைய பலத்தை நாங்கள் பிரத்யட்சமாக பார்த்தோம். மனுஷா கதை வேற வச்சுக்கோங்களேன், பக்ஷியாக இருக்கிறது கூட இந்த சகஸ்ரநாமம் கேட்டுட்டு அப்படியே பிரசன்ன வதனமாக இருந்தது. அப்போ ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா பரமபாகியம். அதுலேயும் திருமலை திருப்பதியில் இருந்துட்டோம்னா காத்தால எப்படியும் சுப்பிரபாதம் தானாக கேட்டுடுவோம். அப்பப்போ நடுவில் யாராவது சகஸ்ரநாமம் சொல்லுவா, அதையும் கேட்டுடுவோம். ஏடு குடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, இந்த சப்தம் 365 நாளும் அர்த்தராத்திரியும் ஒலிக்கும், வெயிலோ மழையோ பனியோ. அப்போ தானாகவே கோவிந்த நாமம் காதுல விழுந்துடும். அது இல்லாதபடிக்கு பகவானுக்கு அழகா உற்சவம்லாம் பண்ணுவா. அப்ப அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள், பெரியவாளுடைய கீர்த்தனைகள்லாம் பாடுவார், இதெல்லாம் கேட்டுக்கலாம். இது இல்லாதபடி பரம பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷாலாம் இப்படி திருமலைக்கு போவா. அவள் போகும்பொழுது வரும்பொழுது அவளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சி பரமாச்சாரியர் மகாபெரியவா சந்திரசேகர சரஸ்வதி திருப்பதிக்கு போனார். அவர் போன சமயத்திலலாம் இந்த மாதிரி அழகான படியெல்லாம் கிடையாது, அங்கங்கே மலை அங்கங்கே படி அப்படி இருக்கும். அப்போ ஒரு வேத பாடசாலை பைய சுவாமிக்கு முன்னாடி போயிட்டு இருந்தான், அவன் தான் வழி காட்டிட்டு இருந்தான். அப்போ எங்கெல்லாம் படி வருதோ அங்கெல்லாம் அந்த வேத பாடசாலை பைய சுவாமி படி 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 அப்படின்னு ரொம்ப நேரம் பொறுத்துட்டு இருந்தார் பெரியவா. பெரியவாளுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் உண்டு, ரொம்ப ஹாஸ்யமாக பேசுவார், ஆச்சரியமான ஆச்சாரம் உடையவர், பிரத்யக்ஷ பிரம்மம், அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது பெரியவாளை பற்றி வர்ணிக்கிறது. அப்போ படி 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 படின்னு சொல்லிட்டே வந்தான். ஒரு சித்திர பெரியவா சொன்னா, குழந்தைய ரொம்ப வயசாகிடுக்கிறா, கண்ணெல்லாம் ஒழுங்காக தெரியலடா, இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாதுடா குழந்தை, எனக்கு பதில் நீ படிச்சிருன்னுட்ட. பார்த்தான், பிரமிச்சு போயிட்டா, நடுங்க ஆரம்பிச்சிடும். பெரியவா தப்பாக எடுத்துக்கப்படாது, படி வருதுன்னு சொன்னேன், அதுக்காகத்தான். நீங்கள் பிரத்யட்சமான சரஸ்வதி ஆச்சே, நான் போய் உங்களை போய் படின்னு சொல்லுவேனோ அப்படின்னு. அப்போ பெரியவா சிரிச்சுண்டா, அப்போ நான் பிரம்மம் இல்லையேன்றியா அப்படின்னா கண்ணனில் போட்டுண்டா. சுவாமி அடியேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, படி படின்னு சும்மா கத்தாத, அதை விட கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு.
சொல்கிற உனக்கும் புண்ணியம், கேட்குற எனக்கும் புண்ணியம், இங்கே இருக்கிற பசு பட்சிகள் முதற்கொண்டு எல்லாம் அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கு, படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுட்டான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் படி வருதோ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா உடனே பெரியவர் கோவிந்தா கோவிந்தா இவரும் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி மகாத்மாக்கள் வருவா இல்லையா, அப்போ இவாளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கும், அவளுடைய கிருபா கடாட்சம் நம்ம எதிர்பார்க்காமலேயே கிடைச்சிடும். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமான்றோம் இல்லையா, அவளுடைய ஒரு கிருபா பார்வை கிடைச்சுடுத்துனா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வாய்ச்சிடும். அதனால திருமலை திருப்பதியில நான் ஒரு பறவையாக இருந்தால் போதும், பறவையா இருந்தா கூட எங்கேயாவது பறந்து போயிடுவேன்னு சொல்லி அடுத்த பாசுரத்தை சொல்றார். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. எனக்கு இந்த பூலோக ராஜ்யமும் வேண்டாம், இந்திரலோக ராஜ்யமும் வேண்டாம். இதை விட திருமலை திருப்பதியில நிறைய இடங்கள்ல ஜலம் தேங்கி நிற்கும். ஆகாச கங்கை, பாப விநாசம், குமார தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், நாரத தீர்த்தம். நமக்கு ப்ராமினா தெரிஞ்சது ஆகாச கங்கை, பாப விநாசம், இவ்வளவுதான் தெரியும். இது இல்லாதபடி நிறைய தீர்த்தங்கள் உண்டு. அலர்மேல் மங்கா ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணத்துக்கு அந்த பாப விநாசத்துலதான் பாயசம் பண்ணி வச்சிருந்தா, அவ்வளோ பெருசு வச்சிருந்தாலாம். பாயசம் தண்ணி தம்பி இருக்கும் பாருங்க பாப விநாசன் டேம்ல. அது எதுக்கிட்ட அந்த பள்ளம்னா பெருமாள் தாயார் கல்யாணத்துக்கு பாயசத்தை ரொப்பி வச்சிருந்தாலும் அப்படி ஒரு இடமா அந்த பாப விநாச தீர்த்தம். அந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தங்கள் எதுலையாவது ஒரு மத்தியமா ஒரு மீனா இருந்துட்டோம்னா பெருமாள் தாயார், ராமானுஜர், சங்கர பகவத்பாதர், ராகவேந்திரர், வாதிராஜர் எல்லா பிரிவாளுமே, மத்வ சம்பிரதாயத்து பிரியவா, அழகா அத்வைத சித்தாந்த பிரியவா, துவைத சித்தாந்த பிரியவா, விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரியவா, இப்படி நிறைய பெரியவா வருவா. அவள்லாம் அந்த சொனையில போய் தீர்த்தம் ஆடுவா. அது இல்லாதபடிக்கு அந்த மலையிலேயே நிறைய மிருக ஜாதியெல்லாம் உண்டு. அந்த மிருகங்கள்லாம் கூட வந்து ஜலம் குடிக்குமா. யாரா அந்த மிருகம்னா எல்லாம் ரிஷிகள் சாதுக்கள் தான். அந்த மிருகம் மரம் செடி கொடியா இருக்கா. அதனால அவளுடைய தரிசனம் கிடைச்சிடும். பெருமாள் காலையோ தாயார் காலையோ இல்லாட்டி ராமானுஜர் காலையோ ஒரு கடி கடிச்சுடலாம். அதனால ஒரு மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனேன். மீனா இருந்தாலும் போதலையா, ஒரு ஜென்மா பறவையா இருக்கணுமா, ஒரு ஜென்மா மீனா இருக்கணுமா, அடுத்த ஜென்மா சொல்றார் ஒருவேளை மனுஷனா கிடைச்சா கூட பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்பட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவே. பிரம்மா, சிவபெருமான், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் கூட நுழைய முடியாதபடி அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்படியான வைகுந்த நீழ்வாசல் திருப்பதி. அந்த திருப்பதியில சுவாமி சங்க சக்கரம் வச்சுருக்கார் இல்லையா, அதுல பொன்பட்ட சுடராழி நன்னா மின்னலை வளைச்சி வச்சா மாதிரி சுடராழி இருக்கு இல்லையா, அந்த சங்கு சக்கரம். அந்த சக்கரத்தை வச்சுருக்க திருவேங்கடமுடையான் தாம்பூலம் போட்டுட்டு அந்த தாம்பூலத்தை மென்னுட்டு துப்பும் பொழுது பனிக்கண்ணு ஒன்று வச்சுண்டு அவர் உமிழக்கூடிய தாம்பூலத்தை வாங்கக்கூடிய ஒரு அந்தரங்க கைங்கரிய பட்டரா இருந்தா எனக்கு அதுவே பாக்கியம். அது பரம சந்தோஷம். எனக்கு ஃபேஸ்புக்கில் திருமலை திருப்பதியில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுற பட்டர் ரொம்ப தோஸ்து. அவர் திருப்பதியில் என்னெல்லாம் வைபவம் உண்டோ உடனே 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 போட்டுருந்தோம். நாங்களாம் இப்பெல்லாம் திருப்பதி போனால் அவர்கிட்ட வரலாமான்னு கேட்டுட்டு தான் போவோம் ஃபேஸ்புக் வழி. அதெல்லாம் ஒரு வசதி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சௌகரியமா அவர் அவ்வளோ அழகா வைபவம் சொல்றாரு. இன்னைக்கு பெருமாளுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணேன்றார். நம்ம தூரத்துலேருந்து பெருமாளை பார்க்கறதே பாக்கியம்னா அவர் எழுதுறார், இன்னைக்கு பெருமாளுக்கு அழகா பச்சை பட்டு உடுத்தி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணேன். இன்னைக்கு பெருமாளுக்கு ஆண்டாளுடைய மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்தது, இன்னைக்கு பெருமாளுக்கு அதை சாத்தினோம். சமயத்தில் லட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வேற போடுவார். நமக்கு அப்படியே பதறும், என்ன அநியாயமா இருக்கு, நமக்கு லட்டே கிடைக்க மாட்டேன், ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. அப்போ அது ஒரு பாக்கியம் தானே. யார் யாருக்கோ உழைச்சிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் உதர போஷம் வயிற்று பழப்புக்கு எங்கேயோ உழைக்கணும், புண்ணியத்துக்கு கோவிலுக்கு போகணும். அவளுக்கு வயிற்று பழப்பும் மலையப்பன் தான், புண்ணியமும் மலையப்பன் தான். நமக்கு காலங்காத்தால் பாம்பே ட்ரெயினில் முழிக்கணும். அதுவும் நமக்குன்னு ஒரு கேங் இருக்குது, அவகிட்ட முழிச்சே ஆகணும். அது அதை விட தலையெழுத்து. ஞாயிற்றுக்கிழமை ஷட் டவுன்வா, என்ன சொன்னாலும் இதே தான். ரோடு உடச்சி போட்டாலும் சரி, மழை கொட்டினாலும் சரி, ட்ரெயின் பந்தானாலும் சரி, எப்படி மாதத்தில் ஒரு நாள் வடாப்பாவில் கண்ணு முழிச்சே ஆகணும். நம்ம தலையெழுத்து இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கு என்னடான்னா காலங்காத்தால் 2:30 மணிக்கு சுவாமி முன்னாடி போய் முழிச்சாகணும். அதை விட பாக்கியம் என்னன்னா சுவாமிக்கு இவா முன்னாடி முழிச்சாகணும்.
இவ முகத்துல சுவாமியே முழிப்பா. இப்போ டெய்லி காலங்காத்தால் 2 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு படப்படன்னு கதவை திறந்துட்டு போய் சுவாமி முன்னாடி நிற்கிறோம்னா எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு எல்லாம் கொடுத்துட்டு கதவை அடைச்சுட்டு அப்படி வந்து படுத்தோம்னா, இப்போ நம்ம படுத்த வச்சுக்கோங்க நிறைய சிந்தனைகள் வரும். அவள் படுத்தான்னா மலையப்பன் மட்டும்தான். எவ்வளோ சந்தோஷமா நினைச்சு பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்போம், அதே 20 வருஷம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அன்னைக்கு திருப்பதி போனேன் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. அப்போ ஒரு தடவை போயிட்டு வந்த மலையப்பனுடைய அந்த அனுபவமே வசத்தின்னா டெய்லி 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 காத்தாலைய ராத்திரி பெருமாளை பார்த்துட்டு இருப்பான். அதுலேயும் இப்போ பெருமாளுக்கு புதுசாக தங்கத்தேர் வேற பண்ணியிருக்கான். அந்த தேரில் சுவாமி பக்கத்தில் உட்காந்துருப்பா. உட்காந்து ஒரு பட்டர்களை பாருங்கோ அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவோம். அவள் கையில் அப்படி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பா, கடான்னு ஒன்று இந்த சிம்ம முகம் போட்டுண்டு. பெருமாள் கூட கொஞ்சம் அலங்காரம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருப்பாள். இவள் பெரிய திரும்ப நிட்டுக்கிறதும் கழுத்தில் நன்னா ஒரு 20 பவுனுக்கு ஒரு செயினை போட்டுண்டு, ஒரு 15 பவுனுக்கு கையில் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டுண்டு, ஒரு 30 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை வைர மோதிரத்தை போட்டு உட்காந்துட்டு இருப்பா. இவர் கொள்ளையடிச்சாலே 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிடலாம், அவ்வளோ பைசா இருக்கும். அப்படி உட்காந்துட்டு இருப்பா. சுவாமி முன்னாடி ஜம்முன்னு வருவா. எங்கேந்திர எவ்வளோ பெரிய பலம். ஐடி பர்சன் கூட அப்படி போட்டுக்கிறது. பெரிய பெரிய கோடீஸ்வரர் கூட ஒன்றும் போடுறா. ஜம்முன்னு பார்த்தா ஒரு பஞ்சகட்சம் உடுத்திக்கிறா, 12 திரும்ப நெட்டுக்கிறா, ஒரு குடுமி தான். ஆனால் கழுத்தில் பார்த்தா மலையப்பன மாதிரி நாமத்தை போட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பெரிய பாக்கியம் தானே. சுவாமி முன்னாடி உட்காந்து எல்லாரையும் பார்க்குறாரு. சுவாமியை திரும்பி பார்க்க மாட்டேங்கிற பட்டன் வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு ஜம்முன்னு நிற்கிறார். ஏன்டா நான் சுவாமி என்ன பார்த்துட்டு இருக்காரு, நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? அப்படி ஒரு பாக்கியம் இல்லையா? அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு கைங்கரிய பரரா இருந்துட்டோம்னா பரம பாக்கியம். அப்பா நான் ராஜாதிராஜனா இருந்து என்ன சுகத்தை கண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியவானாக என்ன படைச்சுடு. சுகம்தானே, அதானே வாழ்க்கை. அதனால ஆழ்வார் சொல்றார், பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேன். முதல்ல அறவே சொன்னார், 2வது மீனா ஆகணும்னார், 3வது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியான பட்டரா ஆகணும்னார். 4வதா சொல்றார், ஒன்பால வேலை உளவு தன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவே. இந்த திருவேங்கட மலையில அழகா செண்பக மரமா நின்னுட்டா போதும். சமயத்தில் நம்ம மரமாத்தான் இருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியல. பல சந்தர்ப்பங்களில் உள்ளுக்குள்ள நினைக்கிறதுனா வெளில காட்ட முடியறதில்லை, மரம் மாதிரி நின்று இருக்கோம். பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வேண்டப்பட்டவா ஏதான ஒரு காரியம் பண்ணிடுறா, மரம் மாதிரியே நிற்கிறோம். என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இப்போ மரத்தெல்லாம் களைய வெட்டுவா, இதேமே நிற்கிறது. பல சந்தர்ப்பங்களில் நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அப்படி மரம் மாதிரி தான் நிற்கணும். இதை விட திருமலையில் செண்பக மரமாக நின்றுட்டு போயிடலாமே. செண்பகமாக நின்றுட்டு அவ்வளோ பாக்கியம். நான் ஒரு தடவை தஞ்சாவூர் போயிருந்தேன். அங்கே ஒரு திவ்ய தேசம் ஜெகத் ரக்ஷக பெருமாள் இருக்கா. அந்த கோவிலில் ஒரு பலாமரம் உண்டு. அந்த பலாமரம் ரொம்ப பட்டு போயிடுது. அப்போ அந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவா என்ன பண்ணா, சரி இந்த மரத்தை வெட்டிடலாம், ஸ்தல விருட்சம் அதை வெட்டலான்னு சொல்லி அவள் வெட்ட ஆரம்பிச்சுட்டா. நல்லா பட்டு போயிடுது. அது முளைக்கிறதுக்கு பச்சையாக இளவறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இவள் வெட்டின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், ஏன்பா இந்த மரத்தை போய் வெட்டு அப்படின்னு கேட்டிருக்கா. இப்போ அவள் சொன்னால் மரம் ரொம்ப பட்டு போச்சு அதனால் வெட்டின்னு இருக்கோம் அப்படின்னா. இல்லை வெட்டாதீங்கோ, இது பகவானுடைய அம்சமாக அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் ஒரு இடத்த காண்பிச்சார். பாஞ்சஜன்யம் சங்கு மாதிரியே இடத்த ஒரு முழுக்குனது. மரத்துலலாம் அப்படி முழுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஒரு முழுக்கு மட்டும் அழகாக அப்படி பாஞ்சஜன்யம் சங்கு மாதிரியே முழுக்கு. உடனே வெட்டிட்டு இருந்த அவள் தூக்கி ஆடி போடுறது விட்டுருந்து நிறுத்திட்டார். அவர் சொன்னார், நிச்சயமாக அந்த மரம் முளைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் யார் என்ன அதுக்கப்புறம் யாருக்குமே அவர் பார்க்கவும் இல்லை, யாரும் திரும்பி கேட்கவும் இல்லை. கொஞ்ச நாளில் மரம் துளிர் விட்டது. இப்போ நன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அந்த மரம். இந்த மரம் வளர வளர இந்த சங்கும் பெருசாக வளர்ந்துருக்கு. என்கிட்ட லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோ இருக்குது, யாராவது வேணா வந்து பாருங்கள். நன்னா பச்சை பச்சை நான் போயிட்டு இருந்த சமயத்தில் நன்னா பலாக்கா காய்ச்சி தொங்கிண்டு கிடக்கு. அந்த மரம் இன்னைக்கு பெருமாளுக்கு சாட்சியாக நின்றுருக்கு. வெட்டினா அந்த மரத்தை, ஆனால் இன்னைக்கு உசிரோடு இருந்துருக்கு. அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்போ புதுசாக கொடிமரம் வச்சுருக்கா. கோவில்கள்லாம் துவஜஸ்தம்பம்னு இருக்கும், கொடிமரம்னு. அது நம்முடைய தொப்புள் கொடி அடையாளமாக தான் அந்த கொடிமரம். அந்த காலத்தில் ஊரில் இருக்கவாளுக்கெல்லாம் கோவிலில் விசேஷம் தெரியறதுக்காக அதில் கொடி ஏற்றி வைப்பா. அந்த கொடிமரத்தை பார்த்தா ஊரில் விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப விசேஷம் அந்த கொடிமரம். அப்போ அந்த பழைய மரம் ரொம்ப நாள் ஆனதுனால புது மரம் அப்பப்போ மாற்றி வைப்பா பல வருஷங்கள் கழிச்சு.
அப்போ புதுசாக ஒரு கொடி மரத்துக்காக போயிருக்கா. குற்றாலத்துலாம் அடி அந்த மரமெல்லாம் நல்ல ஒசரமான மரம் இருக்கும் காட்டுக்குள்ளே. அவள் அப்படியே தியானம் பண்ணிட்டே போவாள். இந்த கொடிமரம்லாம் கண்டாமினா ஏதோ மரத்தெல்லாம் எடுக்க முடியாது. இவாளுக்கு இத்தனை அடி ஒசரத்துக்கு ஒரே மரமாக இருக்கணும். பாட்டாக வெட்டிலாம் வைக்க முடியாது. ஒரே மரமாக இருக்கணும். சமயத்தில் பெரிய கொடிமரம் இருக்குன்னா அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி கொண்டு வந்திருக்கான். இவா ஒரு ஹைட் வச்சுட்டு இருந்தா. அந்த ஹைட்டுக்கு தேடிட்டு போகிறா. பகவான் வழிகாட்டுவான்னு குற்றாலத்தை தேடுதேன்னா கடைசியில் ஒரே ஒரு மரம் மட்டும் இவா ஹைட்டுக்கு பர்ஃபெக்டாக நின்று அந்த மரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி அழகாக சந்திர குங்குமம்லாம் இட்டு அதை நமஸ்காரம் பண்ணி பகவானுக்காக ஒன்று வெட்டுறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வெட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதை அழகாக கொடிமரமாக நிற்க வச்சு. அப்போ மரமாக நின்னா சுவாமியோட கோவிலில் நிற்க வச்சிருவா இல்லையா? அந்த ஒரு பாக்கியம் இருக்கத்தானே செய்யறது. பூரி ஜெகநாத க்ஷேத்திரம். இந்த ஜெகநாதனுடைய மூர்த்தி அப்பப்போ மாற்றிகிட்டே இருப்பாள். மரத்தினால் ஆன மூர்த்தி, மற்ற மூர்த்தி மாதிரி கிடையாது. ஜெகநாதன் பத்மநாபோ மரப்பிரபு தான் அவர். மரத்தினால ஆன மூர்த்தி. சரியா மூர்த்தி இவ்வளோதான். அது இவ்வளோ குண்டா எப்படி ஆகிறதுனா உடம்புல அவ்வளோ சந்தனத்தை அப்பி 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 அது இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோதான் மூர்த்தி சைஸ். சரியா முகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னது தான். நம்ம பார்க்கறதுக்கும் ஒரிஜினல் சைஸுக்கும் ஒரு 3-4 மடங்கு வித்தியாசம். அந்த மரத்தில் தான் அந்த மூர்த்தியை பண்ணுவான். கண்ணாபின்னான மரத்துலலாம் பண்ண மாட்டான். அந்த மூர்த்தியை செதுக்கிறதுக்குன்னே வம்சாவழியாக ஆட்கள் உண்டு. அவளுக்கு பெருமாள் ராத்திரி சொப்பனத்தில் சொல்லுவார். காட்டில் எந்த இடத்துல அந்த மரம் இருக்கோ அந்த மரத்தை காட்டி கொடுப்பார். அடுத்த நாள் போவா. கரெக்டாக பகவான் அந்த இடத்தை காட்டி கொடுத்த சொப்பனத்தில் அந்த மரத்தை வெட்டி தான் ஜெகநாதனுடைய மூர்த்தியை பண்ணுவார். அப்போ மரமாக இருந்தோம்னா ஒன்றும் கொடிமரமாக நிற்கலாம். இல்லாட்டி ஜெகநாதனுடைய ரூபத்தை செதுக்குவா இல்லையா? அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படியே இல்லைன்னா கூட பெருமாளுக்கு ரதம் எல்லாம் பண்ணுவான். ஜெகநாதனுக்கு பூரி ஜெகநாத ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரைக்கு அந்த கட்டையெல்லாம் அவ்வளோ பாக்கியம். அந்த ரத யாத்திரை முடிகிறது பார்த்தாலும் முடிஞ்ச உடனே அந்த தேரை உடச்சிடுவான். நம்ம மற்ற ஊரில் இருக்க தேர் மாதிரி பர்மனெண்டெல்லாம் வச்சுக்க மாட்டோம். திருவையாறு தேர் மாதிரியோ இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் மாதிரியோ பர்மனெண்ட்டாக கிடையாது. மாற்றிண்டே இருப்பா பூரி ஜெகநாதத்துக்கு. அந்த ரதமாக பண்ணிட்டு ஓடுறது பாருங்க. அப்புறம் உடச்சி எடுத்துட்டு அதில் தான் சின்ன சின்ன பேனா அப்புறம் கீ செயின் ஜெகநாத்தில் விற்பா. கீ செயின் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரதமாக ஓடின மரத்தை உடச்சி எடுத்து அதில் டிசைன் பண்ணி இப்படி விற்பா. அப்போ பகவத் சம்பந்தம் எவ்வளோ கிடைக்கிறது பாருங்க. மனுஷாலாக இருக்கும். இந்த சரீரம் யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? யாரால பிரயோஜனம்? அழுக்குடம்பு எச்சில்வாய் மல மூத்திர மாமிச பிண்டம். இந்த சரீரம் நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கோம்? முழுக்க முழுக்க நம்ம ஆசைக்காகத்தான் அந்த சரீரத்தை வச்சுட்டு இருக்கோம். பகவான் அவருடைய ஆசைக்காக வச்சுட்டு இருக்கோமா? கிடையாது. ஆனால் மரமாக இருந்துட்டோம்னா பகவான் இஷ்டப்படி அவன் உபயோகப்படுத்திப்பான். இப்போ பகவான் ராகவேந்திர படத்திலே கீழே பார்த்தோன்னா பிரதட்சணம் வரும்போது பார்த்தா ஒரு பல்லக்கு இப்படி மேலே தொங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மரமாக இருந்தால் இந்த மாதிரி குரு ராகவேந்திரர் அந்த மாதிரி பெரியவாளுக்கு ஒரு பல்லக்கா இருந்துடலாம் இல்லையா? இல்லாட்டி வெறுமை இருந்தால் கூட ஏதான ஒரு கோவிலில் அந்த மூங்கில்லாம் எடுத்துகிட்டு போவான். பல்லக்கு தூக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு மூங்கில் மரமாக இருந்தால் சுவாமியை தூக்கிட்டு போகலாம் இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தில் கோபிகைகள்லாம் அழகா மூங்கில புல்லாங்குள்ள பார்த்து கேட்குறா, அப்படி என்ன உனக்கு கிருஷ்ணன் மேலே காதல்? கிருஷ்ணனுக்கு என்ன ஓ மேலே அவ்வளவு காதல்? இடுப்பிலேயே சொருகி வச்சுருக்கான். பிப்ரத்வேனும் சடரபட்டயோகோ சங்கவேத்ரே சகக்ஷே வாமே பானோ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷு. ஸ்ரீமத் பாகவதத்தில் வனபோஜன லீலா பொழுது சுகபிரம்மம் சொல்றார், பிப்ரத்வேனும் சடரபட்டயோகோ இடுப்புக்கும் பீதாம்பரனோட அப்படி சொருகி வச்சுருக்கான். கீழே வைக்கப்படாதான். அது புல்லாங்க இப்படி சொருகிட்டு சப்பலாங்கோல் போட்டி உட்காருனா ரொம்ப கஷ்டம். குத்தும். இங்கே போய் தொடையில் குத்துவான். அப்போ கூட சுவாமி இந்த புல்லாங்குள்ள கீழே வைக்க மாட்டேங்கிறான். ஏன்ட்டானோ அவ்வளோ பிடிச்சிருக்கான். கோபிகள் கேட்குறான், அப்படி என்ன அவனுக்கு உன் மேலே ஆசை? அப்போ அந்த மூங்கில் சொல்லித்தான், அது அவன் இஷ்டப்படி நான் இருக்கேன் இல்லையா, அதனால அவன் எப்போ புல்லாங்குள்ள நான் வேணும்னு ஆசைப்பட்டானோ அப்போ நான் பாட்டுக்கு பெரிய கூட்டத்தில் இருந்தேன். முதல்ல என்னை கூட்டத்திலேருந்து வெட்டி எடுத்துட்டான். முதல்ல என்னை தனிவே படுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெருசாக இருந்தேன் இல்லையா, வளைஞ்சி கிடஞ்சி இப்படிலாம் இருந்தேன் இல்லையா, அவனுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு என்னை வெட்டினான். அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய அடைச்சின்னு இருக்கும். நமக்கு அகம்பாவம், மமக்காரம், ஆசை, காமம், குரோதம், பயம் நிறைய ஒன்று லிஸ்ட்டு போட்டால் மூச்சு வாங்க எனக்கு அவ்வளோ இருக்கு இல்லையா. அந்த என்ன பண்ணாலும் மூங்கில் தொலை போடணும் இல்லையா, உள்ளுக்குள்ளே ட்ரில் வச்சு எடுக்கிறாலும் உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தொலை போட்டு கம்ப்ளீட்டாக ஓட்ட பண்ணி எடுத்துடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியறது அப்பாடா. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தொலை வேணுமோ அங்கங்கே 5-6 தொலை போட்டுட்டான்.
போட்டுட்டு அவன் கையில வச்சுட்டான். ஊதும் பொழுது எந்தெந்த தலைவழியா எவ்வளவு காத்து வரணும் அவன் தீர்மானிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விரல் அப்படி இப்படி மாத்துறானா. அப்ப அழகா இது காத்து வர்றது, புல்லாங்குழல் சப்தம் வருது. அதனால சுவாமி அவன் இஷ்டத்துக்கு என்ன மாத்திட்டான். அதனால இடுப்புலேருந்து கீழே இறக்க மாட்டேன். நம்மளும் அந்த மாதிரி கொடுத்துடணும். அப்போ ஒரு மூங்கில் மரமா இருந்தா சுவாமி கையில புல்லாங்குழலால மூங்கில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு கண்ணதாசன். கண்ணன் பொய்யன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக பாகவதம் படிச்சு கண்ணதாசனா மாறினவன். அதனால அவ்வளவு பலமா இருக்கு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு அந்த பாட்டு கேட்ட மனசு மயங்கிறதுன்னா சத்தியமான வார்த்தை. அப்ப கோபிகள் சொன்ன அப்ப நாங்களும் அப்படி ஆகணும்னா என்ன பண்றது? கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றானோ எல்லாத்தையும் ஏத்துக்கும். அப்ப கடைசியில அவன் தன்னுடைய சொத்தா ஒன்ன வச்சுப்பான். நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது, எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை, தேவையில்லாதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் எதுக்குடான்னா இந்த மூங்கில் மாதிரிதான் நம்ம அப்படி குடையறோம். குடைஞ்சு 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 எடுத்து கடைசியில நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு தன்னுடைய சொத்தா சுவாமி வச்சுக்க. அப்ப ஒரு மரமா இருந்துட்டோம்னா இவ்வளவு பாக்கியம், இத்தனை 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 பாக்கியம். ஆழ்வார் திணையில திருப்புளி ஆழ்வார் மரம், அந்த புளிய மரத்துக்கு என்னடா பாக்கியம்னா நம்மாழ்வார பெத்த அம்மா கூட மடியில வச்சுக்கல. ஆனா அந்த புளிய மரம் 32 வருஷம் நம்மாழ்வார தன் பொந்துக்குள்ளேயே வச்சுருது. அப்போ ஒரு மரமா இருந்தா நம்மாழ்வார் வந்து உட்காந்து பாரு. திருமங்கை ஆழ்வார் ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிறார். படுத்துனுட்டு அந்த மரத்துக்கு கீழே சொல்றார், நான் தூங்கினாலும் நீ தூங்காத, காத்தால என்னை எழுப்பி விட்டுடு அப்படின்னுட்டார். இவர் அழகா அந்த மரத்துக்கு கீழே படுத்துனுட்டார். இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மரம் அழகா காத்தால அப்படி புளிய மரத்துல இலையெல்லாம் உதிர்த்து அவர் எழுப்பி விட்டுடுது. உடனே ஒரு உறங்கா புளியே நீ வாழ்கன்னுட்டார். இன்னி வரைக்கும் அது புளி தூங்குறதே இல்லை. சாதாரணமா புளிய மரம் ராத்திரி எடுத்து அப்படி இலையை மூடிக்கும், இந்த தொட்டாச்சி நீங்கி மாதிரி. ஆனா அந்த உறங்கா புளி மட்டும் இலையை எப்படி வச்சுட்டே இருக்கு. ஏடானா திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டார், இன்னைக்கும் சாட்சியா. எப்படி நிறைய கோவில்கள்ல நிறைய ஸ்தல விருட்சங்கள், பிருந்தாவனம் போனோம்னா அவ்வளவு அழகா கண்ணன் எந்த கதம்ப விருட்சத்து மேல ஏறி கோபிகளுடைய ஆடுகள்லாம் எடுத்துன்னு போய் உட்கார்ந்தானோ அந்த கதம்ப விருட்சம் இன்னைக்கும் பச்சை பசேன்னு நின்றுருக்கு. அவாவா பார்த்து இந்த கதம்ப விருட்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றான், எனக்கு கிருஷ்ணனை காட்டி கூட, எனக்கு கிருஷ்ணனே தெரியலையே, எனக்கு கண்ணன் வேணுமேன்னு ஒரு கதம்ப மரத்துக்கிட்ட கேட்கிறான். கோபிகைகளை கண்ணனை தொலைச்சுட்டு தேடும் பொழுது, ஹே மாமரமே நீ கிருஷ்ணனை பாத்தியா, ஹே பலாமரமே நீ கிருஷ்ணனை பாத்தியா, இப்படி ஒவ்வொன்றுக்கிட்டயா கேட்கிறா. கடைசியில கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியன், ஹே துளசி உனக்கு கண்ணன் நன்னா தெரியுமே, தயவு செஞ்சு சொல்லி கூட காட்டி கூடன்னு கெஞ்சலாம். அதே மாதிரி பகவான் காளிய நர்த்தனம் பண்றதுக்காக எந்த கதம்ப விருட்சத்து மேல ஏறி நின்று யமுனையில குதிச்சானோ அந்த கதம்ப விருட்சமும் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல சாட்சியா நிக்கிறது. அது இல்லாதபடிக்கு சேவா குஞ்ச் நிதிவனம் டெய்லி ராசக்கிட்டு நடக்கிற இடங்கள், அந்த இடத்துல இன்னொன்று மரங்கள் உண்டு. அங்க இருக்கிறவாள்லாம் இந்த மரங்கள் திருவடியில தான் விழுவா. அச்சோ எனக்கு கிருஷ்ணனை காட்டிக்கூடேன், கிருஷ்ணனை காட்டிக்கூடேன், கிருஷ்ணனை காட்டிக்கூடேன். அந்த மரங்கள் அனுபவிச்ச கண்ணன் நமக்கு என்னமோ இன்னும் கிடைக்கத்தான் இல்லை. அந்த சேவா குஞ்சு நிதிவனத்துல அங்க இருக்கிற பட்சிகள், குரங்குகள், மனுஷா எல்லாரும் வெளில வந்துடும். மனுஷால வெளில துரத்துன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தானா வெளில வந்துடும். ஆனா இன்னைக்கு இப்ப ராசக்கிழமை நடந்துட்டு இருக்கு பிருந்தாவனத்துல. யாரா சாட்சின்னா அங்க இருக்கிற அந்த மரங்கள் தான் சாட்சி. டெய்லி கண்ணன் என்னெல்லாம் லீல பண்றானோ, என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுறானோ அத்தனையும் கண்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது அந்த மரங்கள் தான். 5000 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டே இருக்கு. அப்ப திருவேங்கடமலையில ஒரு செண்பக மரமா நின்றுட்டோம்னா ஆனந்தமா பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்கம் போனோம் அப்படின்னா ரங்கநாயகி சந்நிதியில ஒரு பெரிய வில்வ மரம் உண்டு. வில்வ மரம், வில்வம் சிவபெருமானுக்கும் உகந்தது, லக்ஷ்மி தேவிக்கும் ரொம்ப உகந்தது. நல்லா ஞாபகம். வில்வ இலையை கொண்டு லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த மரம் யாரா வச்சான்னா ஆதிசங்கர பகவத்பாதர் வச்ச மரம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி சந்நிதியில இன்னைக்கும் ஜம்முன்னு பச்சை பசேன்னு ஒசரமா நின்று தாயாருடைய லீலைகள் முதற்கொண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல முஸ்லீம்கள்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்க வந்தார். அப்ப தாயாருடைய மூர்த்தியை அந்த வில்வ மரத்துக்கு கீழே தான் புதைச்சி வச்சார். ஏன் அவ்வளவு தூரம்லாம் போகணும்? பன்றிபுரம் காணோ பாத்திரம் மரமாவே நின்று இருக்காளே. பாண்டரிபுரத்துக்கு பாண்டரங்கனை பார்க்குற லைன்ல நின்று ஒழுங்கான லைன்ல நின்று மேல் வழியா போனோம்னா, குறுக்கு வழியெல்லாம் போகாம போனோம்னா கரெக்டா பார்த்தோம்னா காணோ பாத்திரம் மரத்தடி வழியாத்தான் போகும். மகாராஷ்டிர ஜனங்கள் எல்லாம் அந்த காணோ பாத்திரம் மரத்தை தொட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து
காணோபாத்திரா தொட்டுட்டான்னா பாண்டரங்க நன்னா காட்சி கொடுப்பான்னு போறான்னா அப்ப மரமா நிக்கிறதும் பரம பாக்கியம் தான். மனுஷாளுக்காக நிறைய நின்றுட்டோம், மனுஷாளுக்காக நிறைய காத்திருந்தோம், என்ன கிடைச்சதுன்னு தெரியல, கிடைக்க போகிறதான்னு தெரியல. ஆனா ஒரு மரமா நின்றுட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணன் கிடைப்பான் இல்லையா? பகவான் ராசக்கிரீடைக்கு சர்வாபரண பூஷித்தனா வந்துட்டு ஒரு மரத்துக்கு நின்றுதான் வேணுகானம் பண்ணான் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போறாரு இல்லையா? அப்ப வனவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குஹன் கிட்ட சொல்ல எனக்கு ஆலம்பால் கொண்டு வாப்பான்ற. ஒரு மரத்திலேருந்து தான் ஆலம்பாலை கொண்டு வரா, அதைத்தான் எடுத்து சுவாமி தன் தலைமுடிய ஜடாமுடியா பண்ணிக்க. அது இல்லாதபடி திருப்புல்லானின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ராமேஸ்வரம் பக்கத்துல, தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்புல்லானி திவ்ய தேசம். அங்கதான் விபீஷணன் சுவாமிய சரணாகதி பண்ண இடம். அது பெருமா அந்த இடத்துல தான் தசரத சக்கரவர்த்தி அவ்வளவு அழகா பெருமாளுக்கு பாயசம் நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அயோத்தியாவுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ராமன் பிறந்தான். அங்க ஒரு நாராயணன் உண்டு. யாரான்னா அஸ்வத்த நாராயணன்னு பேரு. ஒரு பெரிய அரச மரம். அப்படி ஒரு அரச மரம் நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியும். அத்தனை பெரிய அரச மரம். பரவாயில்ல, உள்ளுக்குள்ள போய் திருப்புல்லானி கல்யாண ஜெகநாதரை பார்க்கறாளோ இல்லையோ, தர்பசேன ராமனை பார்க்கறாளோ இல்லையோ, பின்னாடி இந்த அரச மரத்தை சுத்து 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 சுத்து. அதுக்கு ஒரு சித்தர் பாட்டு வரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. திருப்புல்லானி ஜெகநாதரை பத்தி பாட்டு ஆழ்வார் எழுதினார். அஸ்வத்த நாராயணனை பத்தி ஒரு சித்தர் பாட்டு எழுதி போயிட்டார். அந்த அஸ்வத்த நாராயண சுத்தினா வியாதி நீங்குன்றார், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும்ன்றார், நல்ல உத்தியோகம். அவர் லிஸ்ட் போடுறத பார்த்தா கோவில இடம் மாற்றி வச்சுடலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு அஸ்வத்த நாராயணன் வசதி. அஸ்வத்த விரக்ஷமாக நாராயணன் இருக்கார். பகவானே சொல்லலாம் இல்லையா? கீதையில சொல்லும்போது அஸ்வத்த விரக்ஷமாக, விரக்ஷங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன். அப்ப இவ்வளவு சிரேஷ்டம். இத்தனையும் தள்ளுவோம், பிரளயத்தை எல்லாம் போயிடுறது. என்னடா மிச்சம் எடுக்கிறான்? கிருஷ்ணன் மட்டும் மிச்சம் இருக்கான். அவங்கடா இருக்கான்னா கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம். எங்கடா இருக்கானா? பட்டஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. இத்தனை பெரிய பிரளயத்துல தேவர்கள்லாம் கூட காணாம போயாச்சு. ஒரு ஆலமரம் மட்டும் இருக்கு. அதுல ஒரு ஆளிலையில தேவேன் ஆளி நிலையா எருளேலோர் எம்பாவா என்ற ஆண்டார். அப்ப அந்த மரத்துல இலையில கிச்சா படுத்துன்னு இருக்கான்னா நம்ம கிட்ட மடியில படுத்துக்கிறானா? நமக்கு தான் மடி இருக்கு. கொசு படுத்துக்கிறது, நாய் படுத்துக்கிறது, யார் யாரோ படுத்துக்கிறாடி அழுக்கு துணி வச்சுன்னு உட்காந்துக்கிறோம். பாம்பே ட்ரெயின்ல நம்ம பேக்கையே மடியில வச்சுட்டு அதையே தராணி வச்சு தூங்கிட்டு இருக்கோம். கீழே வைக்கிறதுக்கும் பயம், மேலே வைக்கிறதுக்கும் பயம். சமயத்தை செருப்பை பத்திரமா வாங்கிட்டு மடியில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாமோ மடியில இருக்கு. கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறானு. இல்லாட்டி பாம்பே ட்ரெயின்ல யாரோ கொடுக்கறதெல்லாம் தூக்கி மடியில வச்சுக்கோ. எதுவுமே கிடைக்கலாம், மொபைல் போன வச்சுப்போம். ஏதோ ஒன்று இருக்கேன், மடிக்கணும்னு இருக்கேன். ஆனா ஒரு மரமா இருந்துட்டோம்னா சுவாமி அனுபவிக்கலாம் இல்லையா? அதனால ஆழ்வார் சொல்ற செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவே. இன்னைக்கும் மன்னார் கோவில்னு ஒரு இடம் உண்டு. காட்டு மன்னார் கோவில் வேற, மன்னார்குடி வேற, மன்னார் கோவில் வேற. காட்டு மன்னார் கோவில்ன்றது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, சிதம்பரம் பக்கத்துல, சரியா ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்துல. மன்னார்குடின்றது கும்பகோணத்தையும் டிராவல் பண்ணி போனா 1 மணி நேரத்துல போனா மன்னார்குடி வரும். மன்னார் கோவில்ன்ற இடம் தாமிரபரணி நதிக்கரையில அம்பா சமுத்திரம் கல்லிடை குறிச்சி இருக்கு இல்லையா? அது பக்கத்துல பிரம்மதேசம்னு ஒரு சிவஸ்தலம் உண்டு. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனா மன்னார் கோவில்னு ஒரு இடம். அந்த இடத்துலதான் குலசேகர ஆழ்வார் பரமபதிச்ச இடம். அந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் சன்னதி பக்கத்துல நிறைய செண்பக மரமா இன்னைக்கு நிக்க வச்சிருக்காங்க. நல்லா பெருசா வளர்ந்து பூத்து குலுங்கர். ஆழ்வார் பாடிட்டாலே செண்பகமாய் நிற்கும் திருவிடையன் ஆவேன். அதனால அவர் சன்னதி பக்கத்துல ஒரு 50-70 மரங்கள் நன்னா வளர்ந்து ஜோரா பூத்துண்டு. அப்ப ஒரு மரமா இருந்துட்டோம்னா சுவாமியோட பாகவதாளோட ஒரு சம்பந்தம் நிரந்தரமா இருக்கும் இல்லையா? அதனாலே ஆழ்வார் சொல்றார் செண்பகமாய் நிற்கும் திருவிடையன் ஆவேன். ராகவேந்திர ராமாமான் சத்தியம். அத்தனை வசதி. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். அடுத்த வாக்கியம், அடுத்த பாசுரம் சொல்றார். கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாமலையிலே தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து. கம்பமத யானை அப்படின்னா நன்னா மதம் பிடிச்ச ஒரு யானை. அதை பார்க்கிறவாளுக்கு தானா உடம்பு நடுங்கிறதா. அப்பா இவ்வளோ பெரிய யானை அப்படின்னு குவளையாப்பிட யானையை பார்த்து
நிறைய பேர் நடுங்கினான், கிருஷ்ணன் மட்டும்தான் நடுங்கல. அந்த மாதிரி மதம் பிடிச்ச ஒரு யானையை அடக்கி வச்சு அது மேல அம்பாரின்னு அந்த ஒரு சீட் உண்டு, ராஜாவுக்கு ஒரு சீட்டு போடுவான், அம்பாரின்னு பேர். அதுக்கு யானை மேல அம்பாரின்னு அதை பார்த்தோம்னா ஒரு அருங்கோணம் ஷேப்ல இருக்கும், எக்ஸகன் ஷேப்ல அந்த இருக்கும். அதை யானை மேல வச்சுட்டு அதுல திண்டு பட்டு துணியெல்லாம் விரிச்சுட்டு அது மேல ராஜா உட்காந்துட்டு அப்படி திருவீதி உலா வருவான். இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா மைசூர்ல தசரா நடக்கும் பொழுது அந்த ராஜவம்சத்துல வந்தவர்கள் அந்த யானை மேல அம்பாரியில உட்கார்ந்துட்டு தான் பூஜை பண்றதுக்கு வருவாங்க. யானை மேல அம்பாரி அப்படின்னு அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் மதம் பிடிச்ச யானை, ராஜாவை தவிர வேற யாரும் அதில் ஏற முடியாது. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து, இந்திரன் வரா இல்லையா, ஐராவதன்ற ஒரு யானை மேலதானே வரான். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார் கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டி, சகலவிதமான இன்பங்களும் தேடி வரும்படியான இந்த ராஜ பதவி வேண்டாம், இந்த பெரிய செல்வம் வேண்டவே வேண்டாம். என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் டென்ஷன் இருக்கே, எப்ப இன்னொரு ராஜா வந்து அடிப்பான்னு தெரியாது. ராஜாவா இருந்தாலும் வியாதி உண்டு, ராஜாவா இருந்தா நிறைய பேர் நம்பிக்கை துரோகிகளா இருப்பா, நம்ம கூடவே இருப்பா, ஆனா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால ஆழ்வார் சொல்றார் கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல், என்னுடைய பெருமான் எல்லாத்துக்கும் ஈசன் அவன், அவனுடைய எழில் நிரம்பியதான எழில் வேங்கடமலை மேல், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் கம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேன். கம்பகம் அப்படின்னா பட்டு போன ஒரு மரம். இந்த சமயத்துல சில மரத்தெல்லாம் இடி விழுந்திருக்கும், இந்த பனை மரம் தென்னை மரத்தான் இடி விழுந்திருக்கும், அது மேலெல்லாம் அப்படி கருகி போயிருக்கும், அதை யாரும் வெட்டவும் மாட்டான், அதுதான் தானா விழுந்தா விழட்டம்னு விட்டுடுவா. பல ஊர்களில் போய் பார்த்தோம்னா தெரியும். அப்ப அந்த மரம் பாட்டுக்கு இருக்கும், அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஆழ்வார் சொல்றார் அப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் நான் திருமலை திருப்பதியில இருந்துட்டேன்னா எனக்கு அதுவே பரம பாக்கியம். யூஸ்லெஸ் அப்படின்னு இல்ல, அவன் ஒரு யூஸ்லெஸ் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான், உதவாக்கரை. ஆழ்வார் சொல்றார் நான் உதவாக்கரையா இருந்தாலும் திருமலையில உதவாக்கரையான ஒரு மரமா இருந்தா எனக்கு அதுவே பாக்கியம். இப்போ பட்டு போன மரத்துக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னா, தாயார் பெருமாள் அப்படி வனத்துல அலைவாளாம். இப்போ பெருமாள் சொல்லுவார் அந்த மரத்தை பாரு எப்படி பூத்திருக்கு, இந்த மரம் பாரு எவ்வளோ செழிப்பா இருக்குன்னு. தாயார் இதெல்லாம் பார்க்க மாட்டாளாம். சுவாமி அதனால நடுவில் ஒரே ஒரு மரம் மட்டும் பட்டு போய் நிற்கிறது. ஒரு அம்மாவுக்கு ஒரு 10 குழந்தை இருக்குன்னா நன்னா இருக்க குழந்தைய பற்றி பார்க்கவே மாட்டான். பெரிய பையன் நன்னா இருக்கானே, அவன் இன்ஜினியராக இருக்கானே, அமெரிக்காவில் இருக்கானே, நடு பையன் கல்ஃபில் இருக்கானே, இப்படி எல்லாம் சொல்லுவாளாம். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி பையன் ரொம்ப கஷ்டப்படுறது, அதுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, என்னமோ கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் செட்டில் ஆகிறத பார்த்துட்டேன்னா கண்ணை மூடிடுவேன்னுவான். இவ்வளவு பேர் நன்னா இருக்கிறது தாயாருக்கு சுகம் இல்லையா, அந்த உருப்படாத ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்காக மனசு அப்படியே வச்சுட்டு இருப்பாள். சமயத்தில் இந்த மென்டலி ரிட்டார்டர் குழந்தைகள் இருக்கும், இந்த ஆட்டிசம் குழந்தைகள், அது என்னன்னு பிராரப்த கர்மா அவ்வளோதான். சில பேர் ரிஷின்றான். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சி மகாபிரிவாளை பார்த்து ஒருத்தர் கேட்குறேன், என் பிள்ளை அப்படி இருக்கானே, நான் என்ன பண்ண சுவாமி எல்லாருடைய குழந்தைகளையும் மாற்றி கொடுக்குறாளே அப்படின்றார். இப்போ பெரியவா சொல்கிறாரப்பா, ஒரு ரிஷி தன்னுடைய பிராரப்த கர்மா கழிக்கிறதுக்காக பூமியில் வந்திருக்கா. அவர் நல்ல அப்பா அம்மாவை தேடினார், நீ தான் கிடைச்சிருக்க, அதனால் அவரால் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, லௌகீகமான பிரயோஜனம். ஆனால் உனக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் பூரணமாக உண்டு. அவர் தபசு பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அவர் இப்படி தான் மூல வளர்ச்சி இல்லை ஜடபரதர் மாதிரி தான் இருப்பார். நீ பாட்டு கைங்கரியம் பண்ணின்று அவர் கொஞ்ச நாளில் மோட்சம் அடைஞ்சிருவார், உனக்கும் மோட்ச பிராப்தி ஆகும்னுட்டு. சிலதெல்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது, நிறைய உண்டு. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை அப்பா அம்மா அப்படி வச்சுட்டு இருப்பா. 10 வயசு ஆகிடும், 20 வயசு ஆகிடும். எனக்கு பெங்களூரில் ஒரு வயசான தம்பதிகளை தெரியும். அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும். சத்சங்கத்துக்கெல்லாம் வருவா, கன்னடத்துக்காரா, ரொம்ப ஈடுபாடு பகவத் விஷயத்தில். ஒரு நாள் அவள் சொன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கோளே அப்படின்னு. சரின்னு போனேன். போனால் 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. குழந்தைன்னு நான் சொல்கிறேன், பிள்ளைக்கு வயசு 22, பொண்ணுக்கு வயசு 21. என்னடான்னா 12ஆவது வரைக்கும் நன்னா படிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஜுரம் வந்தது, அப்படியே அவங்களோட மூளையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுத்து. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்.
இது யாரோ கோடியில் ஒருத்தருக்கு இப்படி வருமா. சரி எழுத்துனுட்டா அந்த குழந்தைய அப்படியே வச்சு காப்பாற்றிட்டு இருந்தான். கொஞ்ச நாளில் திரும்ப ஒரு ஜரம் பொண்ணுக்கு வந்தது. கொஞ்ச நாள் அந்த பொண்ணு அப்படியே ஆயிடுது. இன்னைக்கு அந்த 2 குழந்தைகள் இருக்கு. அவள் அப்பா அம்மா அதை சாப்பிடக்கூட தெரியாது, எழுந்து நடக்க தெரியாது, அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் நான் ஆஜான் பகுவாக இருப்பாள். இப்போ குழந்தைகளுக்கு ஒரு வீல் சேர் மாதிரிலாம் வச்சு இவாளே குளிப்பாட்டி விடுவா, இவாளே ட்ரெஸ் பண்ணி விடுவா, இவாளே சாப்பாடு ஊட்டி விடுவா. ஏதோ மென்டல் ரிட்டார்டர் நன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்படி இருந்தால் கூட விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் இப்படி ஆகிடுது. ஆனால் ஒன்றுமே அந்த குழந்தைகளை பற்றி ஒரு குத்தம் சொல்ல மாட்டான். ஒரு நாள் அவள் அழுது நான் பார்த்ததில்லை, ஒரு நாளும் குழம்பி நான் பார்த்ததில்லை. அடுத்தவா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டான். அந்த குழந்தைகள் நான் போனால் குருஜி ராதே கிருஷ்ணா அப்படின்னு ஏன்னா நன்னா ஞாபகம் வச்சிருக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பெங்களூர் போயிருந்தா வாத்துக்கு, நான் பெங்களூர் போனால் வாத்துக்கு போகிறது வழக்கம். போனால் என்ன தெரியறதான் ராதே கிருஷ்ணா குருஜி அவ்வளோ ஞாபகம் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு. அவள் சொன்னால் எங்களுக்கு இது போதும்னுட்டான். அப்போ நம்மளாம் நன்னாவே இருக்கும். பகவான் ரொம்ப சௌக்கியமாக வச்சுருக்கான். நம்ம ஸ்டேட்டஸை விட ரொம்ப வசரத்தில் வச்சுருக்கான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோம். நிறைய பேர் என்னால் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியும். நம்மெல்லாம் கஷ்டம் நமக்கு என்ன கஷ்டம் சொல்லுவோம்? பிரகல்லாதன் மாதிரி யாராவது நமக்கு விஷம் கொடுத்துன்னு இருக்காளா? இல்லாட்டி குந்தி மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு துடிச்சுட்டு இருக்கோமா? இல்லாட்டி திரௌபதி மாதிரி நம்மளை அவமானப்படுத்துகிறாளா? 5 குழந்தைய ஒரே சமயத்தில் இழந்தவள் திரௌபதி. அந்த மாதிரி கஷ்டமா நமக்கு? இன்னும் கிடையாது. நன்னா சுவாமி நன்னா ரொம்பவே நன்னா வச்சிருக்க. அவன் முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா ஐயோ உச்சாணி கொம்புல எப்படியோ எத்தனையோ பேர் எப்படினாமோ கஷ்டப்பட்டு போது நம்மளை நன்னாவே வச்சிருக்க. அதனால சுவாமியுடைய நாமத்தை சொல்ல சௌக்கியமா இருக்கு. பகவான் இன்னி பொழுது நன்னா வச்சிருக்காங்க, நிம்மதியா. எத்தனை பேர் நான் காட்டுவேன், எத்தனை பேர் அதனால காட்ட முடியும் தெரியும். நிறைய பேர் அதனால காட்ட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை சின்ன வயசு தான், அவன் அம்மா செத்து போயிட்டான். அவன் கொண்டாட்டி அவன் டைவர்ஸ் நோட்டீஸ் கேட்டுன்னு இருக்கான். அவன் அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இதுக்கு நடுவில் ஜீவிச்சுருக்கான். பகவான் நாமத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நான் காட்ட முடியும். இத்தனைக்கு நடுவில் ஜெயிச்சுட்டு இருக்கான், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய நான் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்ட நடுவில் எப்படி இருக்கானா பகவான் தெம்ப கொடுத்துருக்கான். குருஜி நாமஜபம் இருக்கு, ஜெயிச்சிருவேன் குருஜி சொல்கிறவா இருக்கு. எனக்கு தெரியும், நான் பேர்லாம் சொல்ல முடியும், ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்றைக்கும் பகவான் காப்பாற்றின்னு இருக்கான். எத்தனையோ இழந்தவாள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம நன்னாவே இருக்கும். பகவான் நன்னா வச்சிருக்கான், ரொம்பவே நன்னா வச்சிருக்கான். நமக்கு ஏதோ ஒரு வீடோ ஏதோ ஒரு கொடுத்துருக்கான், ஒரு வாழறதுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கான் சுவாமி. நன்னா இருக்கும், நன்னாவே இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா நான் பார்க்க முடியும், எத்தனை பேர் தெரியுமா லிஸ்ட் போட முடியும். நிறைய உண்டு. மனசுல சமாதானமா சுவாமி இன்னைக்கு நன்னா வச்சிருக்காரு, தைரியமா இருக்கும். எத்தனையோ பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 பேருக்கு ஒரு 5 ரூபா கொடுக்குற நிலைமையில இருக்கும். ஒரு வடாப்பா வாங்கி கொடுக்குற நிலைமையில நம்ம இருக்கோம். ஒரு வடாப்பா கிடைக்காதான் ஏங்குற நிலைமையில 1000 பேர் இருக்காங்க, கோடி பேர். உங்களுக்கு தெரியும், பாம்பே ட்ரெயினில் பாப்பேன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்துருக்கீங்க எத்தனை பேர். இதுக்கு நடுவில் ஒரு 5 பேர் 5 ரூபாய் கொடுத்து ஒரு வடாப்பா வாங்கி கொடுக்குற நிலைமையில சுவாமி நம்மளை நன்னாவே வச்சிருக்கோம். எதுக்கு எத்தனையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, பகவான் கருணா சாகர், தாயார் அவ்வளவு கருணை உடையவள். அதனால நன்னா இருக்கிற மரங்களை விட்டுட்டு அந்த பட்டு போன மரத்தை பார்த்து தாயார் கேட்கிற, அது ஏன் பட்டு போயிருக்குன்ற உடனே பெருமாள் அது ஏண்டி பார்க்கணும், அதுதான் எனக்கு தெரியுது. உடனே தாயார் பெருமாளும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாளா. உடனே பெருமாள் நீ வந்து விளையாடுறதுக்காக அந்த மரம் பட்டு போய் கிடக்குன்றார். அந்த மரம் பட்டு போயிடுச்சுன்னா பெரியவா என்ன பண்ணுவான்னா, மலை ஏறுறதுக்கு அதில் பேர் கொம்பு வச்சுப்பான். இந்த நல்ல பச்சை மரத்தை வெட்ட மாட்டான், பட்டு போன மரத்தோட கொம்பு எடுத்து வச்சுப்பான். அப்போ பார்க்கலாம், நம்ம பீடாதிபதிகள்லாம் எல்லா சம்பிரதாயத்தையும் கையில் ஒரு தண்டம் வச்சிருப்பான், ஏக தண்டம் திரிதண்டம். அதெல்லாம் பட்டு போன மரம் தானே, அதனால அவ கையில் இருக்கணும். ஒரு பட்டு போன மரமா இருந்தா ராமானுஜர் கையில் இருக்கலாமே, ஆதிசங்கர பகவத் பாதர் கையில் இருக்கலாமே, மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு பெரியவா கையில் இருக்கலாமே. பெரிய பாக்கியம் தானே. மனுஷாலாம் தான் தொடவே மாட்டான், சன்னியாசிகள் சம்சாரிகள் பக்கத்தில் வரவே மாட்டான். நம்ம தூரத்தை நிற்கணும், அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அந்த திரிதண்டத்தை விடவே மாட்டான், ஜம்முன்னு வச்சிருப்பான். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை சிரேஷ்டம் அந்த திரிதண்டம். அப்ப ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெருமாளை சுமக்கிற ஒரு மூங்கிலா இருந்துட்டோம் வச்சுக்கோங்களே, பிரயோஜனம் உண்டு. ஒன்றும் வேண்டாம். எத்தனையோ விறகுகள்லாம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பத்மநாபர் கோவில், பூரி ஜெகநாத கோவில், மத்வ சம்பிரதாயத்தில் உடுப்பி, இங்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கும் விறகடுப்புல தான் சுவாமிக்கு சமையல். ஒரு பட்டு போன மரமா இருந்தா வெட்டி எரிப்பாளோ, நம்ம சரீரத்தை கொண்டு எரிப்பாளா? சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணதை எரிக்க முடியுமா? கடைசியில கொண்டு போய் எரிச்சுட்டு அடுத்த நாள் சாம்பலை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சரீரம். அழுக்குடம்பு, எச்சில், நல்ல மூத்திரம், மாமிச பிண்டம்,
அது கூட சாஸ்திரம் சொன்னதுனால தலையெழுத்தேன்னு வந்து கையில கண்ணங்கத்தியெல்லாம் கட்டிட்டு போனா போறது எலும்பு எடுத்துக்கொண்டு போட்டு போய் தொலைந்து ஒழிச்சதுன்னு போடுறான். ஆனா ஒரு பட்டு போன ஒரு விறகு கட்டையா இருந்தா பத்மநாபருக்கு எரியலாமே, பூரி ஜெகநாதனுக்கு எரியலாமே, இல்லாட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு பாயசம் பண்ணும்பொழுது எரியும் பொழுது அச்சோ இது பட்டு போன மரம் எனக்காக எரியறதேன்னு ஒரு கிருப பண்ணுவானே. அதுலேயும் உடுப்பிலெல்லாம் பார்க்கணும், 2 வருஷத்துக்கு ஒரு பீடாதிபதிக்கு ஒரு அவளுக்கு அந்த ரூல் உண்டு, 8 மடம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் 2 வருஷம் டேர்ன் உடுப்பி கிருஷ்ணனை பூஜை பண்றது. அவள் வரும்போது என்ன பண்ணுவான்னா அவளோட 2 வருஷத்துக்கு தேவையான விறகு கட்டையை கொண்டு வந்துடுவான், அதை ரெடி பண்ணி வச்சுப்பான். அந்த விறகு கட்டையை அழகழகாக அடுக்கி வைப்பாள். அது அவள் அந்த கைங்கறி மன்றவாளே ஒரு தடவை பாம்பு மாதிரி அடுக்கி வைப்பா, தாமரை முட்டு மாதிரி அடுக்கி வைப்பா. அந்த விறகு கட்டையை தான் எடுத்து யூஸ் பண்ணுவாள். கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு முடியும் பொழுது ஒரு கட்டை கூட இருக்கா, எல்லாம் காலியாகும், மிச்சம் வச்சுட்டே போக மாட்டேன். இன்னி வரைக்கும் அந்த மரத்தை அவள் அடுக்கிறத பார்க்கறதே கூட நிற்கும், எப்படி இந்த வாட்டி என்ன டிசைன் அடுக்கிறான்னு பார்க்கறது. அந்த மடாதிபதிகள்லாம் அதை பார்த்து தொட்டு அனுகிரகம் பண்ணுவோம். அப்போ மகாத்மாக்கள் மகாபிரிவா வரைக்கும் நம்மளை தொடுவானா ஒரு பட்டு போன மரமா நிற்கலாமே, மனுஷாலா இருந்து என்ன சுகத்தை கண்டுட்டோம். அதனால் ஆழ்வார் சொல்றார், தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேன். ஒரு மரமா இருந்துட்டோம்னா கோவிலில் கதவா பண்ணிடுவாள்னா நம்மளை, முருகன் கோவில்லையோ பெருமாள் கோவில்லையோ ஐயப்பன் கோவில்லையோ தேவி கோவில்லையோ அழகா அப்படி பண்ணிடுவா இல்லையா. இப்போ ராத்திரி நம்ம எல்லாம் போய் சேவிக்கிறோம், ராகவேந்திர கதவை மூடிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஒரு கதவா மரமா நின்னா கதவா ஆயிடும். கதவானு நம்ம பாட்டு ராகவேந்திர பார்த்துட்டு இருக்கலாமோன்னு, மந்திராலயத்துக்கு ஒரு கதவா ஆயிட்டோம்னா இப்படி ராத்திரி முழுக்க கொட்ட 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 முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கலாமோன்னு. நாம பார்க்கலாம் ராகவேந்திரன் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரோன்னு. பத்மநாபர் கோவிலில் கதவா இருந்தா ராத்திரி பத்மநாபர் என்னெல்லாம் லீல பண்றார் உள்ளுக்குள்ளன்னு பார்க்கலாமோன்னு. பிருந்தாவனத்துல ஒரு கதவா இருந்துட்டோம், பாங்கே பிகாரி கோவில்ல கதவா இருந்துட்டோம்னா இந்த பிகாரி ராத்திரி ஆயிடுத்தா அப்படி பிடிச்சி கையெல்லாம் அப்படி உதறிண்டு ராதை எங்க வாடி ஒரு இழுக்கிறது, இதெல்லாம் ஒரு கதவா நின்னா பார்த்துடலாமோன்னு. மனுஷாலா இருந்தா துரத்திடுறாளோ, ஜரகண்டி 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 துரத்துறா இல்லையா. திருமலையில ஒரு கதவா நின்றுட்ட ஒரு மரமா இருந்து கதவா ஆயிட்டோம்னா பெருமாளுடைய லீலையெல்லாம் பார்க்கலாம். அழகா ராத்திரி கூட்டிட்டு போயிடுவா. நம்ம உண்டு, பெருமாள் உண்டு, தாயார் உண்டு, ஏகாந்தம். அதனால ஆழ்வார் சொல்ற தம்பகமாய் நிற்கும் தவம், அது ஒரு பெரிய தவமா. மனுஷாலா இருந்து யார் தவம் பண்றோம்? தவம் பண்றோம், டிவிக்கு தவம் பண்றோம், சாப்பாட்டுக்கு தவம் பண்றோம். எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போவோம், அங்க கியூ நிற்கும் சாப்பாட்டுக்கு, முன்னாடி சாப்பிட்டு இருக்கா பின்னாடியே நிற்கும். தவம் எதுக்குடான்னா சாப்பிட்டு போகணும்னு ஒரு பெரிய தவம். இப்படியே நின்றுட்டு இருப்போம். எதுக்குடான்னா அவள் சாப்பிட்டு எழுந்த உடனே அதில் வேற பக்கத்துக்கு அவள் சீட்டு வேற பிடிச்சி போட்டுட்டு நீ வந்துடும் நான் முன்னாடி போய் நிற்கிறேன்னு சொல்லி அது வேற முன்னாடி என்ன அவள் எச்சல் எடுக்கணும் போய் உட்காந்துருவோம். நம்ம சாப்பிட்டோமா இல்லையா அவளுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். இவ்வளெல்லாம் தவம் பண்ணுறோம். ஆனால் திருமலையில் ஒரு பட்டு போன மரமா நின்னா எப்பேற்பட்ட தவம். அப்போ பெரியவாள்லாம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தபசு பண்ணுவான். ஒரு சந்தர்ப்பத்தில் ராகவேந்திரன் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கார். போகிற சமயத்தில் ஒரு இடத்துல ஒருத்தன் இருக்கான் நாஸ்திகவாதி, அவனுக்கு பெருசா இந்த வேதம் இதுலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்போ அவன் கேட்குறான் சுவாமி ராகவேந்திர இடத்துல, நம்ம வேதத்தை சொல்லி ஜலத்தெல்லாம் விட்டா பட்டு போன மரம் துளிர்க்குன்ற ஆளே உண்மையான? ஆமாப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குன்னுட்டான். இல்லைன்னுட்டான். உடனே ஒரு பார்த்தா டெய்லி அந்த கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவனே ஒரு பட்டு போன மரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அழகாக நட்டுவிட்டார் சுவாமி ராகவேந்தர். டெய்லி வேதம் எல்லாம் ஜெபிச்சுட ஒரு அனுஷ்டானம்லாம் முடிஞ்ச ஜலம் இருக்கும் பாருங்க, அதை விட்டுட்டே வர கொஞ்ச நாள்ல பட்டு போன மரம் துளிர்த்தது. வேதம் சத்தியம்னு நிரூபணம் பண்ணது அந்த பட்டு போன மரம் தான். ராகவேந்திர பெரிய ஆச்சரியமான பிராமண நிரூபணம் பண்ணது, பெரிய சன்னியாசி நிரூபணம் பண்ணது அந்த பட்டு போன மரம் தான். நன்னா ஞாபகம். அதனால திருமலையில தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. இந்த பட்டு போன மரமா இருந்துட்டேன்னா பேர்பட்ட பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஹே பிரபு, நான் என்ன மனுஷனா இருந்து என்ன சுகத்தை கண்டேன். அதை விட ஒரு தம்பகம்னா பட்டு போன மரம். கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பம் வரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. தம்பகமா நிற்ப எனக்கு அது போதும் அப்படின்ற அவ்வளவு பெரிய பாக்கியம். நிறைய சமயத்தில் இந்த மரங்கள்லாம் பீடமெல்லாம் பண்ணுவா, பெரியவாள்லாம் உட்காரத்துக்கு மனையெல்லாம் பண்ணுவா பாருங்க. அப்போ அந்த மரமாக இருந்துட்டோம்னா மனையாக பண்ணி போட்டுடுவா. அப்போ அழகாக அப்படி உட்காந்து பெரியவா உட்காருவா இல்லையா, அவள் சமக்கிற பாக்கியம் கிடைக்கும். இன்றைக்கும் நெய்யாற்றின் கரான்னு ஒரு இடம் உண்டு திருவனந்தபுரம், நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் பாரசாலை பக்கத்தில் நெய்யாற்றின் கரை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் உண்டு.
அந்த இடத்துல ஒரு மரம் உண்டு, அம்மச்சி பிளாவுன்னு பேர். ஒரு பெரிய மரம், அதுக்குள்ளதான் ஒரு ராஜா ஒளிஞ்சுக்க சொல்லி ஒரு மாட்டுக்கார பையன் சொன்னா, விரோதிகள் கிட்டே தப்பிக்கிறதுக்காக அந்த ராஜா அதுக்குள்ள ஒளிஞ்சின்ற விரோதிகிட்டே தப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கார பையனை பார்த்தார், காண கிடைக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சு வந்தது கிச்சா பையன். உடனே அந்த இடத்துல 2 கையில வெண்ணெயை வச்சுட்டு ஒரு 1.5 முழம் அவ்வளோதான் இருக்கும் பையன், இவ்வளோதான் இருக்கும், அதுக்கு 1.5 முழம் இருக்கும். அவனுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கார். இன்னைக்கு அந்த மரம் பட்டு போயிடுது, ஆனாலும் சர்வ ஜாக்கிரதையா அந்த மரத்தை பாதுகாத்துன்னு வரோம். பட்டு போன மரத்தை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் எத்தனை பேர் பெயர்கள் எனக்கு தெரியல. ஏகாம்பரநாதர் அப்படின்னா, ஏகாம்பரம் அப்படின்னா ஒரு மாமரம்னு அர்த்தம். அந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு தான் ஆச்சரியமா காமாட்சி தேவி பூஜை பண்றான். அந்த மாமரத்துக்கு கீழே தான் உட்காந்து அவள் பூஜை பண்ணுவா. அப்பதான் சிவபுரம் பலவிதமான லீலைகள்லாம் பண்றார். அத்தனை லீலைகளையும் பார்த்த மரம் அந்த மரம். அந்த மரம் பட்டு போயிடுது, இப்போ திருப்பி வேற மரம் நட்டுருக்கா. அந்த மரத்துக்கு என்னடா பலம் அப்படின்னா, அந்த மரம் 4 கிளையா வரும். 4 கிளையிலையும் 4 ஷேப்போட மாங்காய் காய்க்கும். 4 டேஸ்டா இருக்கும். ஒரே மரம், ஆனா ஒரே மரம். அந்த மரத்துக்கு என்னடா பாக்கியம்னா, அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு காமாட்சி தேவியை தபசு பண்ணார். அப்பதான் வேணுடவே அழகா அக்னி அனுப்புறார் சிவபெருமான். அப்ப பெருமாள் சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரனை பிடிக்கி தன் தலையில வச்சுண்டு அந்த சந்திரனை கொண்டு இந்த அக்னியை அணைச்சு அப்படியே குளிர்ச்சி கொடுக்கிறார். சுந்தரவதனன் அப்படின்னே பேர் அந்த பெருமாளுக்கு உண்டு. அவ்வளவு அழகா நிலா திங்கள் துண்டத்து பெருமாள்னு பேரு. சந்திரசேகரன் சிவபெருமான் சொன்னோம் இல்லையா, அந்த சந்திரனை பிடிக்கி பெருமாள் சந்திரசேகரனா நின்று காட்சி கொடுத்த ஒரு இடம் அந்த ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சி. நம்ம நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய உண்டு. அப்ப தம்பகமா ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் திருமலை திருப்பதியிலே இருந்துட்டேன்னா அடியேனுக்கு பாக்யம், அகோபாக்யம் அகோபாக்யம் அப்படின்றார். முதல்ல பறவையை சொன்னார், 2வது மீனா இருக்கணும்னு சொன்னார், 3வது பகவானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியா ஒருத்தனா இருக்கணும்னா, 4வது என்ன சொன்னார், செண்பக மரமா நிக்கணும்னார், 5வது பட்டு போன மரமா இருந்தாலும் பரவாயில்லைன்ற ஞாபகம் வச்சு. அதுக்கு தான் கேட்கிறேன், எனக்கு மறந்து போயிட்டு நினைச்சுக்க கூடாது சரியா. இப்படி எங்கேயாவது பட்டு போன மரத்தை பார்த்தா கூட இனிமேல் இந்த பாசுரம் ஞாபகம். பட்டு போன மரமா இருந்தாலும் திருப்பதியில இருக்கணும், ஏதோ ஒரு திவ்ய தேசத்துல இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்து சொல்றார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் பாடலுடும் ஆடலவை ஆதரியின் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அன்னணைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவேன். திருவுடையன் தவமுடையன், இப்ப அருந்தவத்தன் ஆவேன் சொல்றார். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகை. எல்லாருக்குமே அது புருஷனா இருக்கிறதுனால, ராஜாவா இருக்கிறதுனால ஸ்திரீ சுகத்துக்கு எல்லாருமே ஏங்குறவா தானே. அப்ப ஆழ்வார் சொல்றார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகை. ஊர்வசி ரொம்ப அழகி. பகவான் பத்ரிகாசிரமத்திலே நரநாராயணனா இருந்து தபசு பண்றான். அப்ப இந்திரன் பார்க்கிறான், அந்த நாராயண ரிஷியுடைய தவத்தை கெடுக்கணும்னு சொல்லி மேனகா ரம்பா இவாளெல்லாம் அனுப்புறான். அவள்லாம் வந்து விதவிதமா டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த மாதிரிலாம் ஆடி பயமுறுத்தல அழகுல வசீகரிச்சு தவத்தை கெடுக்கிறது எல்லாம் பண்றான். நாராயண ரிஷி ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா, பகவான் அங்க ரிஷியா இருக்கிறதுனால நாராயண ரிஷின்னு பேர். கண்ணை முழிச்சு பார்க்கறா, இவாள்லாம் நடுங்கிறா, ஏதாவது சாபம் கொடுத்துருவாரும். இப்போ பகவான் சொல்கிறான், உங்களுக்குலாம் நான் சாபம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடினேன். ஆனால் இந்திரன் கிட்ட போய் சொல்லுங்கோ, இதுக்கெல்லாம் வசப்படுற ஆள் நான் இல்லை, என்னமோ நீங்கள்லாம் அழகிகள், அவனுக்கு ஒரு நினப்பு உங்களுக்கு ஒரு நினப்பு அப்படின்னு சொல்லி பகவான் இப்படி தொடைய தொடவரா. ஊருனா தொடைன்னு அர்த்தம். தடையா நிறைய பேர் அதுலேருந்து வெளில வரா. பகவான் சொன்னான், இதில் யாரை வேணுமோ எத்தனை பேர் வேணுமோ நீங்கள் உங்கள் ஊருக்கு அழிச்சிட்டு போங்கன்னு. அதில் ஒருத்தி ரொம்ப அழகியா ஊர்வசி. ஊரு தொடையிலேருந்து வந்ததுனால ஊர்வசின்னு அவளுக்கு பேர். அந்த ஊர்வசியை பகவான் கிஃப்டா கொடுத்துட்டாரா, அழிச்சுட்டு போயிட்டா. அப்படிதான் ஊர்வசி இவா கேங்ல சேர்ந்தா. அது வரைக்கும் ரம்பா மேனகை இவா தான் அழகி நினைச்சா. ஊர்வசி வந்தோடனே ஊர்வசி அழகுக்கு முன்னாடி இவா தோது போயிட்டான். அதனால எல்லாருமே ஊர்வசி பார்க்க ரொம்ப அழகியாக ஊர்வசி மாதிரி இருக்கா அப்படின்னா. ஆனா அதை விட அழகி யாருன்னா ஸ்ரீதேவி தாயார். அவ்வளவு அழகு. அலமேல் மங்கா தாயார் பாருங்கோ, ரங்கநாயகியை பாருங்கோ, அழகி. நிஜமாவே தாயார் அவ்வளவு அழகி. திருத்தங்கல்னு ஒரு இடம் உண்டு, சிவகாசி. அந்த இடத்துல ஒரு தாயார் நிற்பா. என்ன அழகு தெரியுமா, அவள் கையில் அப்படி வச்சுட்டு அவன் நிற்கிறத ஆஜானு பாகுவா சர்வலங்கார பூஷித்து நிற்கிறத பார்க்கணும். அச்சோடி ராஜாதின் திருஷ்டி சுத்துவோம். காஞ்சிபுரத்தில் போய் யாரும் அழகுன்னா காமாட்சி தான் சொல்லுவோம். உட்கார்ந்து இருக்கிற அழகும், அந்த மூக்குத்தி அழகும்
கன்னியாகுமரி போனோம்னா கன்னியாகுமரி அம்மன்னா வெச்சகன் வாங்காம பார்த்துட்டு அவ்வளோ அழகா இருப்பா, அப்படி தெய்வீகமா. வேற யாரையும் பார்க்கவே தான் அழகு, சொட்ட 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 சொட்ட. பாம்பேக்கு யாரும் அழகுனா மகாலட்சுமி தானே, நம்மளா அழகு. பாம்பேக்கு இந்த ஸ்பீடு அழகா, வடாப்பா அழகா, வேற ஒன்றும் இல்லை. மகாலட்சுமி ஒருத்தி தானே அழகி. ஆனால் அதையும் நம்ம போய் பார்க்கறது இல்லை, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அவ்வளவு அழகி மகாலட்சுமி. பண்டரிபுரம் போங்க, பாண்டரங்கன் அழகான்னா புட்டு 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 புட்டா இருக்கு. ஓகே பரவாயில்ல, சலேகா தேக்னேகா பஸ், அவ்வளோதான். ருக்மிணியை பார்த்தோம்னா பார்த்துட்டே முழ 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 முழன்னு பல பல பலான் இருப்பா தாயா. அவன் நெத்தி முழுக்க அதுல இப்படி ஒரு சந்தனத்தை அப்பி அதுக்குள்ள இவ்வளோ இப்படி குங்குமத்தை அப்பி என்னெல்லாமோ பண்ணுவான். சத்தாரமா நீங்க யாரோ அப்படி பண்ணிட்டா பயந்துருவோம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ருக்மிணி மாதிரி நெத்தி முழுக்க அப்பிண்டு உங்க ஆத்துக்கார முன்னாடி போய் நில்லு போல ஓடிடுவார், சன்னியாசம் வாங்கிட்டே போயிடுவார். ஆனா ருக்மிணி பிராட்டி பார்த்தேன்னா அவ்வளவு அழகு, சொட்ட சொட்ட. இந்த மகாராஷ்டிரன் ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அவ அழகியா ராதிகா அழகியான்னே சொல்ல தெரியும், அவ்வளவு அழகு. அப்ப தாயார் தானே அழகு. அதை விட அழகு நினைச்சுட்டு இருக்கலாம் ஸ்திரீகள் இடத்துல மோகிச்சு போனவா. ஆழ்வார் சொல்றார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் ஆடலோடும் பாடல் அவை ஆதரி. அவளா டான்ஸ் ஆடுன்னு அப்படி ஆடின்னு இருப்பாள். இப்பெல்லாம் இந்த 2020 ஆடுறதுக்கு ஒரு குதிக்கிறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப மேனகா ஊர்வசை ஆடுற டான்ஸ் தான். அங்க பார்த்தே வீணா போயிட்டு இருக்கானா, இங்க பார்த்தா இன்னும் மோசம். அதுக்கு ஆடுறது இதெல்லாம் தான் அன்னவர்த்தம் ஆடலோடும் பாடல் அவை ஆதரியன். எனக்கு இது வேண்டவே வேண்டாம், இது கன்றாவி. இதை போய் யாரா பார்த்துட்டு இருப்பாளா? மின்னணைய நுண்ணிடைய இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் அப்படி மிருதங்க மாதிரி அப்படிலாம் இல்லையா. மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் ஆடலோடும் பாடல் அவை ஆதரியின் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து. தன்னான்னு இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் படம். திருவேங்கடமாமலை திருவேங்கடம் 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 அப்படின்றது. தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்தில். அழகா ராகம் தாளமெல்லாம் கரெக்டா பாடுறதும் அவ்வளவு அழகா. அதனால தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவேன். ஆழ்வார் சொல்றார், மரமா நிக்கணும், பறவையா நிக்கணும், மீனா இருக்கணும், ஒரு கைங்கரியம் பண்றவரா இருக்கணும், இல்லாட்டி பட்டு போன மரமா இருக்கணும், செண்பகமா இருக்கணும். பார்த்தாரா இதை விட இன்னும் ஒரு பெருசா யோசனை என்னடான்னா, அண்ணனைய பொற்குவடா திருமலையில ஒரு சிகரமாக, மலையுடைய முகடு இருக்கு இல்லையா, சிகரம் சிகரமா இருந்துடா. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. நாளைக்கு சொன்னா தான் சத்சங்கமே முடிப்பேன். எல்லாரும் அவாவால் தனித்தனியா எழுதி சொல்லுவது. வெங்கடாத்ரி நான் சொல்லுங்க. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. 7 மலைகள். வெங்கடாத்ரினா பாவங்களை புசுங்கும்படியான மலை. சேஷாத்ரினா சேஷனே மலை, ஆதிசேஷனே மலையா இருக்கார், அதனால சேஷாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, வேதமே மலையா இருக்கிறதுனால வேதாத்ரி. கருடன் கொண்டு வந்து போட்ட ஒரு மலை, அதனாலே கருடாத்ரி. ரிஷபாசுரனுக்கு மோட்சம் கிடைச்ச மலை, அதனால ரிஷபாத்ரி. அஞ்சனாதேவியே தபசு பண்ணி ஆஞ்சநேயன் கிடைச்ச மலை, அதனால அஞ்சனாத்ரி. சகலவிதமான ஆனந்தத்தையும் தரக்கூடிய மலை, அதனால ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த 7 மலைகள் பேரை யார் சொல்றாளோ அவளுக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சுவாமியோட விதவிதமான அனுபவங்கள் கிடைக்கும்னு சாஸ்திரம். பேர்பட்ட மலை அப்படின்னா ராகவேந்திரர் ஏறின மலை, சங்கரர் ஏறின மலை. ஏன்னா சங்கரர் தான் அங்கே ஆகர்ஷண யந்திரத்தை வச்சிருக்கார். நல்ல கூட்டம் எதிராக அப்படின்னு பார்த்தா ஒன்று காஞ்சி காமகோடி மடத்தில் காஞ்சி காமாட்சிக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எங்கடானா திருமலை திருப்பதி. எங்கடானா ஆதிசங்கர பகவத் பாதர் வச்ச அந்த ஆகர்ஷண யந்திரத்துடைய பலம் திருப்பதிக்கு மட்டும் கூட்டம் வந்து என்ன வேணா தெலுங்கானா இஷ்யூ இருக்கட்டும், கூட்டம் வந்துட்டே இருக்கும். அவர் மாதிரி கூட்டம் யாருக்கு வேணா. சங்கர பகவத் பாதர் ஏறினமலை, ராமானுஜர் முட்டி போட்டு ஏறினமலை, சுவாமி ராகவேந்திர ஏறினமலை, வாதிராஜர் போன்ற மகாத்மாக்கள் ஏறினமலை, எத்தனையோ பெரியவா பெருமாளை பிரத்யக்ஷமா பார்த்த மலை, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்புன்னு நிகமாந்த மகாதேசிகர் சொன்ன மலை. நாஸ்திகர்கள் கூட ஏறுற மலை. மலை ஏறி ஸ்ரீனிவாசன் பார்க்க மாட்டார். நிறைய பேருக்கு ஒரு ஹாபி உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, அவர் மாதம் ஒரு தடவை திருமலைக்கு போயிடுவார். நாங்கள் இப்போ உமக்கு தான் சுவாமி ஆகாது, ஏன் போறீர் அப்படின்னு. அவர் எனக்கு சுவாமி தான் ஆகாது, திருப்பதி மலை ஆகும் அப்படின்னு.
சீனிவாசனை கண்டா தான் நமக்கு ஆகாது. ஆனா திருமலையை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெர்பல் மலை அதுதான். அப்படி மேலே ஏறி இறங்கினா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறதுப்பா. சனிக்கிழமை போவேன், கடகடன் ராத்திரி மலை ஏறுவேன், காத்தால போவேன். அந்த குளம் ஒரு பேர் அந்த குளத்தில் குளிச்ச வச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்ல தண்ணிப்பா. நீங்கள்லாம் என்னமோ உமாச்சின்னு சொல்லிட்டு வீண் அடிச்சுட்டு இருக்கீங்க. அவர் எங்களை சொல்லுவார், நீங்கள்லாம் சாமி ஆசாமி பூதன் அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த மலை ஏறு, நல்லா குழி, ஜாலியாக சாப்பிடு, வண்டி எப்படி ஊருக்கு வந்துடுவார். உள்ளே போய் ஸ்ரீனிவாசனை பார்க்காதேன்னுடுவார். ஆனால் ஆழ்வார்கள் அப்படிதான் சொல்றார், மலையப்பனை பார்க்கவே வேண்டாம், மலையை தரிசனம் பண்ணாலே போதும், ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன்றார். குலசேகர ஆழ்வார் சொல்றார், அந்த மலை சிகரமா இருந்துட்டேன்னா தலைக்கு மேல ஒரு பக்கம் வராகர் இருப்பார், இன்னொரு பக்கம் ஸ்ரீனிவாசன் இருப்பார், நடுவில் ஒரு புஷ்கரணி இருக்கும். பெருமாளை சம்பந்தா மாதிரி ஆயாச்சு. பாகவதா வந்துட்டும் போயிட்டுமே இருப்பான். பாகவத சம்பந்தம் பகவத் சம்பந்தம் ரெண்டும் கிடைச்சிடும், ஹாயா இருக்கலாம். தலைக்கு மேல அப்படியே எல்லாம் மண்டைக்குள்ள போய் கொடை எடுத்துட்டோம் இல்லையா. திருமலையில சிகரமா இருந்துட்டா பெருமாள் பாகவதா மட்டும்தான் தலையில இருப்பான். நமக்கு கண்டது மேல உட்காந்துருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கணும். நான் முடிவெட்ட போவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேலை கிடையாது. ஆனா திருமலையை சொல்லிடுவான், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கிறடா. நான் தலைக்கு மேல பெருமாள் இருக்கார், வராகர் இருக்கார், பாகவதா வரா. அப்ப நம்ம தலைமையில இப்படி யாரா நடந்துட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அகம்பாவம் வராது, மமக்காரம் வராது, பயம் வராது, கவலை வராது, தைரியம் போகவே போகாது. போனாதானே பயம், மனசுல சந்தோஷம் நிரந்தரமா இருக்கு. அதனால சொல்ற அண்ணனைய பொற்குவடா திருமலை சிகரமாக. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பக்தியுடைய பரிமாணம். இன்னைக்கு ராத்திரி திருப்பதி மலையை நினைச்சு படுத்துக்கோங்க, படுத்து பாருங்க என்ன இருக்கும். ஒரு நாள் நான் பண்டரிபுரம் நினைச்சு படுத்து பாருங்க, ஒரு நாள் நான் தாமிரபரணி நதின்னு படுத்து பாருங்க, ஒரு நாள் ஸ்ரீரங்கம்னு நினைச்சு படுத்து பாருங்க. அப்ப தெரிய வித்தியாசம். அப்ப தானாகவே அந்த மலையினிடத்திலையும் அந்த திவ்ய தேசத்தினிடத்திலையும் அபிமானமுடைய பக்தர்கள் தானாக வருவார்கள். அவ்வளவு வசதி. அதனால சொல்ற அண்ணனைய பொற்குவடாம். அப்ப டெய்லி நிறைய பாகவதாளுடைய லீலையை பார்க்கலாம். பெருமாள் என்னெல்லாம் லீலை பண்றாரோ அத்தனை அனுபவிச்சுள்ளாங்க. திருமலைக்கு தெரியாம ஒரு லீலை நடக்காது. திருமலையில தான் ஹாத்திராம் பாவாஜின்னு ஒரு பாகவதர் இருந்தார். அப்படி ஒரு பக்தர். பெருமாளுக்கு ராத்திரி போர் அடிச்சதுன்னா அவரோட குடிசைக்கு போய் கதவை தட்டி ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடின்னு இருப்பான். டெய்லி பெருமாள் தோத்துட்டே இருப்பார். அஜிதன்னு பேர் பெருமாளுக்கு, தோல்வியே தெரியாதவன். ஆனா பக்தன் கிட்ட தோத்துட்டே இருக்காரான். ஏண்டா அப்படின்னா அது ஒரு சுகம். என் பக்தன் ஜெயிக்கிறது தானே சுகம். அதனால தானே பீஷ்மர் பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான். பீஷ்மர் சொல்றார், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்றான். ஒரு நாள் பகவானுக்கு வந்து சக்கராயுதத்தை எடுத்துன்னு வந்துட்டான். அர்ஜுனன் கேட்கிறான், சாயங்காலம் ஆயாச்சு, அதெல்லாம் சமாதானம் ஆக்கி ஐஷன் வந்துட்டான். அர்ஜுனன் கேட்கிறான், ஏண்டா கிருஷ்ணா இப்படி போய் பண்ணிட்டியாடா, பீஷ்மன் மேல அம்பு போடுறோம் எனக்கு தானே கொடுத்துருக்காய், நீ எதுக்கடா இன்னைக்கு ஆயுதம் எடுத்தேன்னா? இல்ல, என் பீஷ்மர் சொல்லிட்டார், அவன் என்ன ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டார். வயசானவர், இது வரைக்கும் சத்தியசந்தன்னு பேர் எடுத்துட்டார். இப்ப நான் ஆயுதம் எடுக்கலைன்னா என் பீஷ்மரோட பேர் கெட்டு போயிடும். நமக்கு ஏற்கனவே பொய்யன்னு தான் ஒரு பேர் இருக்கு, நம்மளோட சத்தியத்தை நம்புறதுக்கு ஆளே கிடையாது. அதனால 10ஓட 1 11, அத்தோட இது 1, பரவாயில்ல போ, என் பீஷ்மன் தோக்கப்படாதுன்னு. கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷத். சுவாமி நம்மளை தோக்க விடவே மாட்டார். நன்னா ஞாபகம். பகவானை நம்பினார் கெடுவதில்லை, 4 மறைத்து என்ன வேணா ஆட்டம். நம்ம பக்தியோட சொன்னோமோ, பக்தி இல்லாம சத்சங்க அட்டன் பண்ணாமோ, தெரிஞ்சோ தெரியாமலோ ராதே கிருஷ்ணன் ஒரு தடவை சொல்லியிருப்போம் இல்லையா, கோவிந்தான் ஒரு தடவை சொல்லியிருப்போம் இல்லையா. மறந்து போய் தன் பிள்ளையின் பெயரை நாராயணா சொன்னதுக்கே சுவாமி கிருபை பண்ணார் அஜாமிலனுக்கு. அஜாமிலன் நாராயணான்னு கத்திட்டான். அப்ப சுவாமி வைகுண்ட லோகத்திலேருந்து ஜெயவஜியால் ஒரு தள்ளினாராம். நடுங்கரா ஜெயவஜியா, சுவாமி என்ன ஆச்சு, எதுக்கு எங்களை வைகுண்டத்திலே தள்ளி விடுறேள் அப்படின்னா. அப்ப பெருமாள் சொன்னாராம், அவன் நாராயணா கத்ராண்டா ஓடுறா அப்படின்னு. உடனே ஜெயவதியா சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம், ஒன்றும் இல்லை, அவளுக்கு என்ன சொல்ல போறாரு தெரியும் சுவாமிக்கு. அது உங்களை நினைச்சின்னு சொல்லலை, பிள்ளைய நினைச்சுட்டு சொன்னான். சுவாமி அவளை பேசவே விடலை. நாராயணான்றது என் பேர் தானே, கன்ஃபார்ம்டு தானே. ஆமாண்ணா, போ அவனை காப்பாற்றுட்டான். எதுக்குடான்? நாராயணன் என் பேர், அவ்வளோதான். அவன் யாரை வேணா நினைச்சுட்டு சொல்லட்டும், நாராயணான்றது என்னுடைய பெயர், முடிச்சாச்சு சுவாமி. அப்ப சுவாமி அவ்வளவு கருணா சாகர். நம்ம ஒரு தடவை சொன்ன நாமஜபம், ஒரு தடவை கேட்ட சத் சங்கம், ஒரு தடவை போன திவ்ய தேசம், ஒரு தடவை பண்ண பஜனை, ஒரு தடவை பண்ண பூஜை, ஆயுசுக்கும் சுவாமி மறக்க மாட்டார். ஆனா சுவாமி மறப்பாராம். எதரான்னா, நம்ம ஒரு தடவை நாம சொல்லிட்டோம்னா நம்முடைய பாவங்களும் மறந்து போயிடுறோம். எப்படிடா மறக்கிறாருன்னா, நம்ம பாவம் பண்ண டேட்டு வரைக்கும் மறந்து போயிடுறாரு.
அந்த நாள் ஞாபகம் இருந்தால் பாவம் ஞாபகம் வருமே. நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு ஜனவரி 1 வந்தாலே பயம்தான் அப்படின்னு. சில பேருக்கு ஒவ்வொரு டேட் அலர்ஜி இருக்கும். எனக்கு தீபாவளினா பயம், பொங்கல்னா பயம். நிறைய பேர் நிச்சயமாக ஞாபகம் வச்சுருப்பேன். சுவாமி அந்த டேட்டையும் மறந்துடுறாங்க. ஏன்னா அது ஞாபகம் இருந்தால் இவன் பண்ண பாவம் ஞாபகம் இருக்குன்னு நாள் முதற்கொண்டு மறந்துடுறான். ஸ்மிருதி அவ்வளவு அவிஸ்மிருத்தின்னு சொல்கிற சுவாமியை. அவருக்கு மறதியே கிடையாது. அவருக்கும் ஒரு மறதியா நம்ம பண்ண பாவம் பண்ண நாளையும் மறக்கிறார். அதனால திருமலை திருப்பதியில் ஒரு சிகரமாக இருந்துட்டேன்னா டெய்லி பெருமாள் நின்றுட்டே இருப்பார், சீனிவாசன் நின்றுட்டே இருப்பார், வராகர் உட்காந்துட்டே இருப்பார். சமயத்தில் நாங்கள்லாம் நிறைய பேர் மலை ஏறுவோம். இது வரைக்கும் எத்தனை தடவை அடியன் மலை ஏறி இருக்கேனும். மலை ஏறும் பொழுது எல்லாம் ஆரம்பத்திலேயே வராகர் சத்தம் போட்டுனே வந்துடுவார். எவ்வளோ தூரம் நாங்கள் நடக்கணும் அவ்வளவு தூரம் ஒரு வராகம் எங்களோட நடந்து வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எத்தனை தடவை அடியே நடந்திருக்கேன் திருப்பதி மலைக்கு. ஏறின ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எங்கேருந்தா ஒரு காட்டு பன்றி வரும். நாங்கள் கோவிந்தா கோவிந்தா அது எங்கள் கூட பதில் சொல்லிட்டே வரும். ஒரு ஸ்திதியில் தானா அந்தர்தானம் இன்னி வரைக்கும். அப்போ ஒரு சிகரமாக இருந்துட்டோம்னா ராமானுஜர் ஏறுவார், விஸ்ராந்தியாக உட்காருவார். சங்கர பகவத் பாதர் ஏறுவார், விஸ்ராந்தியாக உட்காருவார். ராகவேந்தர். அப்போ பெருமாள் பாகவதா 2 பேரையும் சுமக்கிற ஒரு சுகம். இப்போ இந்த ரூஃப் இருக்குது. இப்போ நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் நம்ம பாகவதா ஏன்னா சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கோம், சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கோம். ரூஃபுக்கு என்னடா பலம்னா நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ராகவேந்தருக்கு மேலே உத்தரமாக இருக்குது. இப்போ 2 கிடச்சிருந்தோன்னு அதுக்கு நம்மளை தாங்கிட்டு நம்மளே தாங்கிறது வசத்தின்னா அப்போ ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர், மகாபிரிவாலாம் மலை ஏறி இருக்கான். மகாபிரிவா, சிங்கேரி பிரிவா, எத்தனையோ பிரியவா திருமலையில் ஏறி இருக்கான். அப்போ இத்தனை பிரிவா ஏறி இருக்கான்னா அந்த சிகரத்துக்கு ஒரு பலம் உண்டு இல்லையா. பெரியவாள்லாம் ஏறினா அன்றைக்கி அந்த சிகரத்தில் நின்றுட்டு இருந்தே அப்படின்னு. திருமலையில் பார்த்தோம்னா விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் உண்டு. அதுதான் திருமலையோட பீக். அந்த இடத்துல பகவானுடைய திருவடியை மட்டும் வச்சிருப்பான். எத்தனை பேர் பார்த்துருக்கேன். இனிமேல் போனேன்னா கட்டாயம் பாருங்கோ. இந்த ஷிலா தோரணம்னு ஒன்று இருக்கும். தனியாக திருமலையிலேருந்து அப்படி மேலே போனோம், பஸ்லையோ இல்லாட்டி ஜீப்லேயோ உங்கள் சொந்த வண்டியில் அப்படி மேலே போனேன்னா அதுதான் திருமலையோட உசரமான இடம். அந்த இடத்த தான் பெருமாள் நேர வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்தார். அங்கேருந்து பார்த்தா இந்த திருமலை கோவில் அவ்வளோ அழகாக தெரியும். திருப்பதி கோவில் நம்ம தான் திருப்பதின்றோம். ஆந்திராக்காரா திருமலை 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 மட்டும் தான் சொல்லுவாள். திருப்பதினா கீழே திருச்சானூர், கீழ் திருப்பதி தான் திருப்பதின்னு சொல்லுவாள். திருமலா திருப்பதி பஸ்ஸே பார்க்கலாம். திருமலை டு திருப்பதின்னு தான் போட்டிருப்பான். கீழ் திருப்பதி மேல் திருப்பதி நம்ம சொல்ல மாட்டோம். திருப்பதினா கீழே தான், திருமலைனா மேலே தான். இப்போ திருமலையில் சுவாமியோட திருவடி இருக்கு. அவ சிகரமாக இருந்தால் சுவாமியோட திருவடி நின்று இருக்கும் இல்லையா. அதனால ஆழ்வார் சொல்றார், அண்ணனைய பொற்குவடா மருந்தவத்தன் ஆவேன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதா? அப்படி திருமலையா இருக்க மாட்டேனா? கோவர்ந்த மலையா இருந்தா கிருஷ்ணன் தூக்கி நிற்பானே, அழகா தூக்கி 7 நாள் சுவாமி நின்னாரு. ஹிமாச்சலமா இருந்தா பார்வதி தேவி உட்காந்து தபசு பண்ணுவார். கைலாச சிகரமா இருந்தா சிவபெருமான் மேல உட்காந்து பாரு. அப்ப ஒரு மலை சிகரமா இருக்கிறதும் பாக்கியம். தண்டத்துக்கு மனுஷனா இருக்கேன். நன்னா சாப்பிட்டு நன்னா டிவி பார்த்துட்டு ஊர்கதையெல்லாம் பேசிட்டு அடுத்தவா குத்தத்தையே கவனிச்சுட்டு டெய்லி சாப்பிட்டு ஆய் மூச்சா பெயிண்டு கொசு அடிச்சுண்டு அடுத்தவாளை பற்றி தப்பு தப்பா நினைச்சுண்டு புலம்பிண்டு அழுதுண்டு இதை விட திருமலை திருப்பதியில ஒரு சிகரமா இருக்கிறது அகோபாக்கியம். அகோபாக்கியம். அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவே. பறவையா இருக்கணும்னார், மீனா இருக்கணும்னார், அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருக்கணும்னார், செண்பகமா இருக்கணும்னார், பட்டுப்போன மரமா இருக்கணும்னார், சிகரமா இருக்கணும். எத்தனை வெரைட்டி பாருங்க. நம்மெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததான பக்தியுடைய ஒரு பரிமாணத்தை ஆழ்வார் சொல்ற. உடனே அடுத்தது சொல்றார், வானாளும் மாமதி மேல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியில் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே. வானாளும் மாமதி போல் வெண்கொடை கீழ் வீற்றிருந்து. இந்த ராஜாக்கெல்லாம் ஒரு கொடை கீழே உட்காந்துப்பான். அது ஒரு தர்மம் உண்டு. சிம்ஹாசனத்திலேயே ஒரு கொடை அப்படி உண்டு. பெருமாளுக்கு ஆதிசேஷனே கொடை. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். ராமர் பட்டாபிஷேகத்தில் பார்க்கலாம். ராமருக்கு பட்டாபிஷேகம் பக்கத்தில் பரதன் கொடையை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி சித்திரம். எல்லா இடத்துலையுமே அந்த கொடைன்றது ரொம்ப அவசியம். இந்த திரிஷூர் பூரத்தெல்லாம் பார்க்கலாம். அந்த கொடை தான் முக்கியம், சுவாமியே முக்கியம் இல்லைங்க. திரிஷூர் பூரத்தை என்னடா பார்ப்பான்னா இந்த கொடையை சுற்றுறது, கொடையை மாத்திரம் தான் எல்லாரும் பார்ப்பான். யாரும் சுவாமியை பார்க்க மாட்டா, யானையை பார்க்க மாட்டா. அந்த கொடை 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 தான். மெட்ராஸ் ஒரு பழக்கம் உண்டு. புரட்டாசி மாதம் வந்து விடுதுன்னா மெட்ராஸ்லேருந்து திருப்பதிக்கு ஒரு கொடை போகும். அந்த கொடையை சேவிக்கிறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. இந்த வருஷம் அந்த கொடைக்கு ஒரு வைபவம் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவோம். 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க.
கொடையை பார்க்கறதுக்கு வரவாளுக்கு அன்னதானம், கொடைக்கு பூஜை அலங்காரம், கொடை அப்படி வழியா கிராஸ் பண்ணி போகும். மெட்ராஸ் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு திருப்பதி போகும். அதுக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு கொடைக்கு எவ்வளோ செலவாகும் யோசனை பண்ணி பாருங்க. 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு பேப்பர்லாம் அவ்வளோ பெரிய ஒரு பக்க லெவல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை டிவியிலெல்லாம் வீடியோவில் காமிச்சு கிளிப்பிங்கில் காமிச்சு ஃபேஸ்புக்கில் அவாவா ஃபோட்டோவாக எடுத்து போட்டு ஒரு கொடைக்கு எவ்வளோ பாக்கியமானா சுவாமியோட போகிறதும் அது ஒரு பெரிய பாக்கியம். காசி யாத்திரைக்கு ஒரு கொடை பிடிக்கிறோம். நம்ம யாரும் காசிக்கே போகல, அப்புறம் தானே காசி யாத்திரை. ஆனால் சுவாமியோட ஒரு கொடை, ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு கொடைன்னு உண்டு. அது எப்படின்னா ஆழ்வார் சொல்ல நல்லா வெண்கொற்ற குடைன்னு நல்ல வெள்ளையா வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் நல்ல பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு உட்காந்து ராமச்சந்திர மூர்த்திலாம் அப்படி உட்காந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி வானாளும் மாமதி போல் வெண்கொடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி. மன்னவர்த்தம் கோணாகினா ராஜாதி ராஜன் எம்பரர்னு சொல்றா இல்லையா. அஸ்வமேத யாகம் பண்ணி தசரதர் தான் ராஜாதிரான் சார்வபௌமன் அர்த்தம். சார்வபௌமன்னா இந்த பூமிக்கு முழுக்க அதிபதி ஏகராஜன் அப்படின்றது. மாவீரன் அலெக்சாண்டர் பிரிட்டிஷ்கார ஒரு காலத்தில் இருந்தா பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் அவ பிடிச்சிருந்தா. அந்த மாதிரி இருக்கிறது பேர் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியன். அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜ வாழ்க்கை, பரீட்சித் மகாராஜா மாதிரி, பகவான் ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி, அம்பரீஷ சக்கரவர்த்தி மாதிரி, லோகமே என்னுடையது எல்லாரும் இவனுக்கு அடிமைப்பட்டவர்கள்னு வாழும்படியான ஒரு ராஜாதி ராஜ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்ப என்னடா வேணும்னா தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் அழகா தேன் வழியும்படியான பூக்கள் நிரம்பியதான சோலைகளால் நிரம்ப பெற்றதான திருவேங்கட மலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேன். திருவேங்கட மலையில ஒரு நதியா இருக்கணும்ன்ற கங்கா யமுனா சரஸ்வதி தாமிரபரணி சந்திரபாகா நிறைய நதி இருக்கும். இந்த நதிகளுக்கெல்லாம் என்னடா பாக்கியம்னா ஸ்வயம் சுவாமியே இதில் லீலை பண்ணுவோம். யமுனை முழுக்கவே கிருஷ்ண லீலா தான். அதனாலதான் அழகா வல்லபாச்சாரியார் யமுனாஷ்டகம் அப்படின்னே ஒன்று பண்ணார். சுவாமி நம்மாழ்வார் தாமிரபரணி நதியை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியமா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று. தாமிரபரணி நதியே ஸ்வயம் கண்ணன் அப்படின்றார். காவேரி கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா. இன்னைக்கும் பார்த்தோம்னா 108 திவ்ய தேசத்துல காவேரி ஆத்தங்கரையில தான் திவ்ய தேசங்களே ஜாஸ்தி. நிறைய திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாமே காவேரி மாதாவுடைய மடியில தான் உண்டு. அவளை கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தை சார்ங்கபாணி 6ஆவதுன காவேரியை முன்னிட்டு தான் ஸ்தோத்திரம் பண்றார். அவ்வளவு அழகு அந்த காவேரி. அப்ப அவளுக்கு நன்னா பகவத் விஷயங்கள் தெரியும். தாமிரபரணிக்கு தெரியும். சந்திரபாகா அவ அனுபவிச்ச மாதிரி பாண்டரன் அனுபவிக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ பாகவத ஆளுக்கு சந்திரபாகா நதிக்கரையில தான் பாண்டரன் அவ்வளவு லீலைகள் காட்டி கொடுத்துருக்கான். டெய்லி பகவான் சந்திரபாகா நதியில தீர்த்தம் ஆடிட்டு தான் இருக்கான். யமுனை கேட்கவே வேண்டாம். ராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய அவ்வளவு அழகா தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சான்னு 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு பகவான் சரையுல தான் இறங்குறார் அப்படின்னு ராமாயணத்துல காண கிடைக்கிறது. ஹரிதாஸ்கிரின்னு ஒரு மகாத்மா இருந்தார் தென்னாங்கூர். நம்ம ஜெயகிருஷ்ண தீட்சிதர் இருக்கார், விட்டல்தாஸோட குரு. தென்னாங்கூர்ல அவர் கங்கையில இறங்கி தான் ஜலசமாதி அடைஞ்சார். நிறைய பெரியவா துங்கபத்ரா நதிக்கரையில இன்னைக்கும் ராகவேந்திரர் அவ்வளவு அழகா ஆச்சரியமா ஜீவ சமாதியில இருக்கார். ஆலந்தியில இந்திரயாணி நதிக்கரையில தான் ஆச்சரியமா ஞானேஸ்வரர் தபசு பண்றார். இன்னைக்கும் விடியற் காலம்பர துங்கபத்ரா நதிக்கரையில ராகவேந்தர் பாதுகையை போட்டு நடக்கிற சப்தம் பல பேருக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் இந்திரயாணி நதிக்கரையில விடியற் காலம்பர ஞானேஸ்வரர் வந்து தீர்த்தமாடுறத நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ ஒரு நதியா இருந்தா நிறைய அனுபவிக்கலாம் வாழலாம். அதுலேயும் ஆழ்வார் சொல்றார், எங்கேயோ உற்பத்தியாகி எங்கேயோ ஓடுற நதியாகி கடல்ல போய் கலக்கப்படாது. அது காவேரி மாதிரி நதியா இருந்தா பிரச்சனை. கர்நாடகாவும் வேணும்வா, தமிழ்நாடும் வேணும்வா, கடைசியில 2 பேருக்கும் இல்லாமல் அது எங்கேயோ ஓடின்னு இருக்கு. தாமிரபரணி தான் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே முடிகிற ஒரே நதி. அது தாமிரபரணியோட விசேஷம். பாலாறுன்னு ஒரு நதி உண்டு. எனக்கு தெரிஞ்சு என் ஆயுசுல என்னோட 38 வயசுல அதுல தண்ணி ஓடி நான் பார்த்ததே கிடையாது. மண்ணு 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 மட்டும்தான் இன்னி வரான நல்ல அகலமான நதி. கிருஷ்ணா கோதாவரிலாம் பார்த்தாலே பயமுறுத்தும். கோதாவரி நதி கனடா பாக்கியம்னா அந்த கோதாவரி நதி தீரத்துல பத்ராச்சலம் நிறைய உண்டு. ஆனா ஒரு ஆழ்வார் சொல்றார், இந்த திருமலையில அப்பப்ப மழை பெய்யும். இன்னைக்கும்
திருமலையில் அப்படி நடந்து போனோம்னா ஒரு ஸ்ட்ரெச் அப்படி ரோட்ல நடக்கும். கடைசியில் எல்லாப்படியும் ஏறி இறங்கிட்டு இந்த நரசிம்மரெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல இறங்கினோம்னா இந்த ரோடுலேயே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மலையோரத்தில் நடந்து போகும். அங்கே பார்த்தோம்னா ஒரு பாறையில் 365 நாளும் ஜலம் வழிஞ்சுட்டே இருக்கும். அதுவும் மழையில் அங்கங்க 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 அங்க தண்ணி கொட்டும். இந்த ஆகாச கங்கை இருக்கு பாருங்க திருமலையில், அது மலைக்குள்ளேருந்து வரும். எங்கே போய் முடியறதுனே அது இன்னொரு ஓட மாதிரி வரும். அதுதான் சுவாமிக்கு நித்தியம் தீர்த்தம். அந்த ஜலம் எல்லாம் திருமலையை விட்டு வெளில போகவே போகாது. திருமலையிலேயே உற்பத்தி ஆகும், திருமலையிலேயே பாயும், திருமலையோட முடிஞ்சு போகும். ஆழ்வார் சொல்றார், எனக்கு திருமலையிலேயே உற்பத்தி ஆகணும், திருமலையிலேயே ஓடியாடு இருக்கணும், திருமலையோட முடிஞ்சிடும். ஜென்மா அப்படி இருக்கணுமா? எங்கடானா நம்ம பிறந்தது திருமலை, வாழறது திருமலை, முடிய போகிறது திருமலை. நம்மெல்லாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், கடைசியில் டோம்பியிலேயோ குப்பை கொட்டிட்டு இருக்கோம். அதான் நடக்குது. ஆறும் எதிரா சுகம் அப்படின்னா எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்துலயே வாழறது, அந்த இடத்துலயே ஜீவிக்கிறது, அங்கேயே முடியறது பரமசுக்கம். என்னமோ ஓடி எங்கேயோ ஓடி வந்து ஓடின்னு இருக்கோம். எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியல, எங்கே ஓடின்னு இருக்கோன்னு தெரியல. ஏதோ அப்பப்போ மனசாந்திக்கு சொந்த ஊரை போய் பார்த்துட்டு கடைசியில் யாராவது அந்த வீட்டை ஒரு 10 பேர் வாங்கி மாற்றிருப்பான். அந்த வீட்டை போய் பார்த்து எங்கள் வீடு அப்படின்னு அவள் ஏதோ நல்லவாளாக இருக்கிறதுனால அவங்களை அடிக்காமல் உதைக்காமல் விடுறான். எங்கள் தாத்தாவா நீங்கள் உங்கள் வச்சுக்கிறது, எங்கள் தாத்தா காலத்தில் வித்தாச்சு அப்படின்னு. அது ஒரு 10 கை மாறி இருக்கும். அதை அத்தனை ரெனோவேட் பண்ணி முடிச்சிருப்பா, எங்கள் வீடு அப்படின்னு. இப்படி அபிமானம். இதை விட திருமலையில் பிறந்த இடம் திருமலை, வாழற இடம் திருமலை, கடைசி காலம் திருமலை, முடிஞ்சது திருமலை, அவ்வளவுதான். ஆனால் ஆழ்வார் சொல்றார், திருமலையில காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேன். எனக்கு அப்படி ஒரு ஜென்மா கிடைக்காது. இப்போ திருமலையில காணாரா இருந்தா என்னடா பிரயோஜனம்னா, பெருமாளை தயார் அப்படி சுத்திட்டு வருவாளாம். அப்போ எங்கேயாவது நதியெல்லாம் அப்படி அழகா அருவியெல்லாம் கொட்டிச்சுன்னா தாயார் சொல்லுவார், சுவாமி அதில் போய் குளிக்கலாமே அப்படின்னு. உடனே பெருமாளும் தாயாரும் நிறைய ஜனங்கள் போக முடியாத இடமெல்லாம் உண்டு திருமலை. நம்ம மலையேறி போனாலே சிறுத்தை வந்து தூக்கிட்டு போயிடுற சமயத்தில் இதில் எங்கள் உள்ளுக்குள்ள நுழையிறது. அப்போ அந்த அருவியிலெல்லாம் போய் தாயாரும் பெருமாளும் குளிப்பாங்க. அப்போ நம்ம ஜலமாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பெருமாள் தலைமையிலே டப்பு 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 4 தட்டு தட்டலாம் பாருங்க. அழகா சுகமாக பெருமாளுடைய சடாரி நம்ம தலையில் வாங்கிட்டாலே சௌக்கியம்னா, பெருமாளுடைய அந்த சுருள் சுருளான கேசத்தில் அப்படி ஜலமாக வந்து விழ, பெருமாள் அப்படி தலையெல்லாம் அப்படி பண்ண, அவர் தலைமையில விழுந்து, நெத்தியில் விழுந்து, கண்ணில் விழுந்து, மூக்கில் பட்டு, செங்கனி வாயை தொட்டுண்டு, அப்படி கழுத்தில் இறங்கி, உடம்பெல்லாம் தொட்டுண்டு, அவர் அழகாக இடுப்பெல்லாம் தொட்டுண்டு, தொடையெல்லாம் தொட்டுண்டு, திருவடியில் இறங்கி அப்படி விழுந்தோம்னா சுகம்தானே. மனுஷனாக இருந்து பெருமாளை தொட முடியறதா? இல்லையே. பாண்டரங்க போய் திருவடியை தொடர்றதே ஆஹா ஓஹோன்றோம். சந்திரபாகா ஜலத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறான். குருவாக இருப்பனுக்கு அப்படி சந்தனத்தை அபிஷேகம் பண்ணுவாள். அந்த சந்தனமாக இருந்தால் அப்படியே பகவான் மேலி முழுக்க அப்படியே தடவி பார்க்கலாமோன்னு. அதனால ஆழ்வார் சொல்றார், நான் ஒரு திருமலையில காணாரா இருந்துட்டேன்னா அலர்மேல் மங்காவோ ஸ்ரீனிவாசனோ அழகா குளிக்க வந்தான்னா அவ திருமேனியை தொட்டுன்னு இருப்பேன். அவ பெருமாள் வேணுட்டவே ஜலத்தை பிடிச்சி தாயார் மேலே அப்படி தெளிக்கிறாள். தாயார் ஜலத்தை பிடிச்சி பெருமாள் மேலே தெளிக்கிறாளாம். அப்ப ஒரு அருவியா இருந்துட்டே, ஒரு நதியா இருந்துட்டே திருமலையிலன்னா இந்த விசேஷமான லீலைகள் யாருக்கும் கிடைக்காத லீலைகள். நம்ம திருமலை என்ன பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம், சரகண்டின்னு வா கோவிந்தான்னு அப்பாடா நன்னா பார்த்தாச்சுன்னு, ஹோட்டல் போகலாமா, சாப்பிடலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா, லட்டு வாங்கியாச்சா, கீழே இறங்கலாமா, சாயங்காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறினா காத்தால பாம்பே வந்துடும், நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், இவ்வளோதான் கதை. திருப்பி அதே வடாப்பா, அதே கூட்டம், அதே கொடை, அதே உடச்சி போட்ட ரோடு, அதே பாவப்பட்ட டோம்பி வில்லி, அவ்வளோதான். இதே தான் குழம்பிகிட்டே இருப்போம், ரோடை உடச்சிட்டே இருக்கான். திடீர்னு ஆட்டோவில் 4 பேர் ஏறலான்வா, திடீர்னு ஏறக்கூடாதுன்னுவா, அவால்கார் வரான் இறங்குன்னா, நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 10 வருஷம் ஆண்டு இருக்கு, இன்னி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா 4 பேர் ஏற்றுவேன்மா, திடீர்னு பார்த்தா 4 பேர் ஏறப்படாதுன்றான், ஒன்றும் புரியல. ஓடிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஒன்று மண்டே மார்க்கெட், டியூஸ்டே மார்க்கெட் ஓடு, ஞாயிற்றுக்கிழமை மேஜர் ஷட் டவுன் ஓடு, ஓடிட்டே இருக்கீங்க. வந்தால் தானாக ஒரு ஓட்டம் வந்துடுது. சகவாச தோஷம் நமக்கே டென்ஷன் ஆகிடுது. இங்கே வந்தால் திருவனந்தபுரம்லாம் போயாச்சுன்னா ஹாயாக இருக்கும். இங்கே வந்து காத்தாலேருந்து பரபர, ஏன்னா சுத்திரி வேலை பார்த்து நமக்கே ஒரு டென்ஷன் வந்துடுறது. என்ன ஆச்சு, நம்மளே ஒரு டென்ஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தா பாம்பே, அதான் சகவாச தோஷம் தான். இருப்பிடம் வந்தாலே வந்துடும் இல்லையா. பிஏ ரோமன் வென்யூஆர் ரோம் மாதிரி பிஏ மும்பைக்கர், அவ்வளோதான். ஓடினாத்தான் முடியாது. தேவேன்னு அத்த மாதிரி போனால் எல்லாரும் கேவலமாக பார்ப்பா, யார் இது பாம்பே புதுசு போல இருக்கே. வண்டியில் ஓடணும், ஆட்டோவில் ஓடணும், தெருவில் நடந்தால் ஓடணும், ஓடினே இருக்கணும். காய்கறி வாங்கினா வேகமாக வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணால் வேகமாக வாங்கணும், ஆட்டோ பிடிக்கிறது வேகமாக போகணும், எல்லாத்துக்கும் வேகம். ஆனால் வேகம் அங்கே போகிறதுக்கு ஒரு ட்ரை பண்ண மாட்டேங்க. இந்த வேகம் வைகுண்டத்தை போகிறதுக்கு ஒரு வேகம் இருக்கானா, அது பரவாயில்ல, பொறுமையாக பார்த்துக்கலாம். அதில் வேகமே வர்றதில்ல மும்பை வாழாக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல.
இப்படி போயிட்டு இருக்கு. அதே திருமலையில இந்த காணாரா இருந்துட்டு அவ்வளவு சுகம். அதனால ஆழ்வார் சொல்றார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவி. அதுலயும் பெரியவாள்லாம் கூடுமான வரைக்கும் ஜனங்கள்லாம் இல்லாத இடமா பார்த்து தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ணுவார். மகாபெரியவாள்லாம் கரடு முரடான பாதையில தான் திருமலையில ஏறி இருக்காருன்னு காண கிடைக்கும். யாரும் இல்லாத இடமா பார்த்து அங்க இருக்கிற நதியில குளிச்சுட்டு, அந்த திருமலையில குளிச்சுட்டு அங்கேயே ஓரத்துல உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவார். அப்ப ஒரு காணாரா இருந்துட்டோம்னா பெருமாளை தொட்டுவிடலாம், தாயாரை தொட்டுவிடலாம், பாகவதால தொட்டுவிடலாம். ஏன்னா அன்னமாச்சாரியாரெல்லாம் அவ்வளவு அழகா திருமலையில் அங்கங்க நுழைஞ்சு விளையாடுறார். அப்ப இந்த பாக்கியம் எல்லாம் கிடைச்சிடும் இல்லையா? அதனாலே ஆழ்வார் சொல்றார், காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே. எனக்கு திருமலையில ஒரு அங்கேயே உற்பத்தியாகி அங்கேயே ஓடி அங்கேயே முடியும்படியான ஒரு அருவியாக ஆயிட்டா போதும். காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவே. பறவையா இருக்கணும்ன்றார், மீனா இருக்கணும்ன்றார், இல்லைன்னா பகவத் கைங்கரியம் பண்ற கைங்கரியப்பரரா இருக்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா செண்பக மரமா நிற்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா தம்பகமாய் நிற்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா திருமலை சிகரமா இருக்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா காணாராய் பாயும் ஒரு நிலைமை வேணும்ன்றார். எத்தனை வெரைட்டி கேட்கிறார் பாருங்க, எத்தனை வெரைட்டி. அவ்வளவு சொல்றார். அடுத்தது சொல்றார், பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய குறை பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான் வெறியார் தஞ்சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேனேன். அழகா அனுபவிச்சு சொல்றார். பிறையேறு சடையான் சந்திரசேகரன், அதான் அர்த்தம். பிறை ஏறு சடையான், பிறைனா பிறை சந்திரன், ஏறு சடையான் சந்திரசேகரன், ரொம்ப அழகான வார்த்தை. பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு சுவாமி இவர் திருவேங்கடமுடையான். அது திருவேங்கடமுடையான பற்றி சொல்லும்பொழுது ஆழ்வார்கள் எல்லாருமே சிவபெருமான சேர்த்து தான் சொல்றார். தாழ் சடையும் நீழ்முடியும் உண்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்றார். திருமலையில சுவாமி படுறாங்க சங்கர நாராயண ரூபம் அப்படின்றார் ஒரு ஆழ்வார். தாழ் சடையும் நீள் முடியும், ஒரு பக்கம் தாழ் சடையா ஒரு பக்கம் நீள் முடியும். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன்மழுவும் சக்கரமும். இடது பக்கத்தில் பார்த்தா சிவபெருமானுடைய ஒன்மழு இருக்கான், வலது பக்கத்தில் பார்த்தா சக்கரம் இருக்கான். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும். இடது பக்கம் பார்த்தா பாம்பு நெளிகிறதான் இடுப்புல, வலது பக்கம் பார்த்தா தங்க அரஞ்சான் இருக்கான். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. ரெண்டு பேரும் அவாவா அனுபவிச்சு நம்ம நிற்கலாம். இன்னி வரைக்கும் திருமலையில் அப்படி ஒரு கான்ட்ராவர்சி. அது சிவபெருமான் தான் சொல்கிற கான்ட்ராவர்சி உண்டு, அது முருகன் தான் சொல்கிற கான்ட்ராவர்சி உண்டு, இல்லை பெருமாள் தான் சொல்கிற இன்னி வரைக்கும் ஓடிட்டு முடியவே இல்லை. ரெண்டு உருவும் இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. அதான் பிறை ஏறு சடையானும் பிரமனும் எந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான். வேதமா இருக்கிற சுவாமி, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி. ஏதும் தரணிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. பெருமாள் ஒரு கையை தனக்காட்டுவார், ஒரு கையை திருவடி காட்டுவார். மாமேகம் சரணம் பிரச்ச, என் திருவடியை பிடிச்சுக்கோ. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. பகவான் அப்படி சொல்றார். திருமலையில சுவாமி அப்படி சரணாகத வத்சலனா நிற்கிறார். அதனாலதான் மொட்டை அடிச்சா கூட கிருபை பண்றார். திருமலையில் அந்த மொட்டை அடிக்கிற முடி என்ன சேல்ஸ் தெரியுமா? எத்தனை கோடி கணக்கில் போயிட்டு இருக்கு தெரியுமா? அது நம்ம முடி நமக்கே தெரியும். ஊரில் இருக்க எல்லாருக்கும் நம்ம தலையில தான் இருக்கு. வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ ஷாம்பு போட்டு ஆஹா அப்படின்னு லூஸாக இருக்கும். பாம்பே கும்பைக்கு நக்கீரன் சொன்னதெல்லாம் பொய்யின் தானா தெரிஞ்சு போகுது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டான சத்தியமா இல்லைன்னு பாம்பேக்காரன்.
கேரண்டியா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலாம். சிவபெருமான் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண கிடையாது. இல்ல 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 இல்ல, பெண்களின் கூந்தலுக்கு சத்தியமா மனமே கிடையாது. நாற்றம் நாற்றம் துர்க்கந்தம். கேட்கறது கஷ்டமா இருக்கணும், உண்மைதான். அந்த தலைமுடியை கொண்டு கொடுக்குறோம் சுவாமிக்கு. காசி அப்ராமண ஜனங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஸ்திரீகள் புருஷா எல்லாருமே. எதுக்குடான்னா, எனக்கு இவ்வளவுதான்ப்பா முடியும், எனக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது, என் பிள்ளைய காப்பாற்றிடுவேன், என் வீட்டுக்காரனை காப்பாற்று, பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சுருவேன், குழந்தைக்கு ஒரு குழந்தைய கொடு. இதெல்லாம் என்னடா பண்ணுவான்னா, திருப்பதி வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன். திருப்பதியில் ஒரு பாக்கியம் என்னென்னா, சுவாமியை பார்த்துட்டு கூட மொட்டை அடிச்சுக்கலாம். அது வந்து அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் சுவாமியை பார்க்கணும்லாம் கிடையாது. சுவாமியெல்லாம் பார்த்துட்டு மலை இறங்கிறதுக்கு முன்னாடி ஜாலியாக மொட்டை அடிச்சுன்னு வந்துடலாம். அப்படி ஒரு ஐதீகம் திருப்பதியில் உண்டு. ரூல் எப்படிலாம் கிடையாது, மற்ற இடங்கள் மாதிரி கிடையாது. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் சுவாமியை பார்க்கணும்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக கிளம்பும்போது ஒரு மொட்டையை போட்டு வந்துட்டே இருக்கலாம். அப்போ மொட்டை அடிச்சா கூட ஒரு கிருப பண்ணக்கூடிய ஒரு கருணா சாகர். தலைமுடி என்ன நிச்சயமா வளர்ந்துடும் கேரண்டி இருக்கிறதுனால நிறைய பேர் வழுக்கையா இருப்பா, ஏற்கனவே பாதி இருக்காது, அது வேற மொட்டை அடிச்சுக்கிறேன், இதுக்கு என்ன பிரார்த்தனை பண்றது? ஆனாலும் வேண்டாம், மலையப்ப சுவாமியுடைய காருண்யம் அவ்வளவு வசத்தி. அதனால ஆழ்வார் சொல்றார், முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையாவான் நெறியார் தன் சோலை திருவேங்கட மலை மேல். அழகான சோலைகள்லாம் நிரம்பின திருவேங்கட மலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவே. நெறியாய் அப்படின்னா ஒரு வழி, ஒரு பாதை, ஒத்தையடி பாதை மாதிரி. இந்த பாம்பேலாம் குறுக்கில் கூந்து ஒருவேளை மெயின் ரோடில் யாரும் வரவே மாட்டான். இப்படி குறுக்கில் போ, அப்படி குறுக்கில் போ, சாலில் நுழையணும், அங்கே நுழையணும்பா, அங்கே நுழைஞ்சு இங்கே நுழைஞ்சு வந்துடுவான். அந்த மாதிரி திருவேங்கட மலையில் நிறைய ஒரு பாதை உண்டு, ஒத்தையடி பாதையெல்லாம் உண்டு. ஹாத்திராம் பாபாஜி இவரெல்லாம் சுவாமியை பார்க்கறது இப்படி காட்டு வழி நடந்து வருவார். இந்த ஒத்தையடி பாதையாக இருந்துட்டோம்னா பெரியவா அன்னமாச்சாரியாவாலாம் நடந்து வருவாள். சமயத்தில் இவா பின்னாடியே துரத்திட்டு பெருமாள் ஓடி வருவாள். இப்படி பெருமாளை துரத்திட்டு இவா ஓடுவா. அப்போ அந்த ஒத்தையடி பாதையாக இருந்துட்டோம்னா பெருமாள் ஓடி பக்தர்கள் ஓடி அந்த சுகானுபவத்தை அனுபவிக்கலாம். அதனால வெறியார் தஞ்சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய ஆவேனே. இந்த திருவேங்கட மலையில ஒரு ஒத்தையடி பாதையா இருந்துட்டா போதுமே, என்ன அனுபவம் பாருங்க. ஒரு வழி, இந்த வழி அப்படியே இருக்கும் இல்லையா? சமயத்தில் தான் ஊருக்கெல்லாம் போனோம்னா நமக்கு வழி தெரியாது, டக்குன்னு போர்டு வச்சிருக்க மாட்டா, இல்லாட்டி நமக்கு புரியாத பாஷையில் போர்டு எழுதி வச்சிருப்பா. அப்போ அங்கே இருக்கிறவாளுக்கு சமயத்தில் தான் கிராமத்துலலாம் கோவிலுக்கு போனோம்னா நிறைய பேர் கோவிலுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்போ வழி எங்கன்னா அப்படி நேராக போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ, இப்படி ஒத்தையடி பாதை இப்படி போனால் அங்கே தான் போய் முடியறதுன்னு. அப்போ அந்த ஒத்தையடி பாதை தான் சுவாமி அடையறதுக்கான ஒரு அடையாளம். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திருமலை கிளம்புறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து வரவாடலாம், காஞ்சிபுரம் வந்துட்டு அங்கேருந்து தான் திருமலை போவோம், அப்படிதான் வரணும். அப்போ காஞ்சிபுரம் வந்துட்டு அப்போல்லாம் அந்த வயல் வரப்புலையே நடந்து போயிடும். அப்படி மெயின் ரோடில் ஹைவேலெல்லாம் போகிற மாதிரி பெரிய வண்டிலாம் இல்லாத காலகட்டம். அப்போ அப்படியே போகும்போது ஒரு இடத்துல வழி தப்பி போயிடுது. அப்போ சுவாமி ராமானுஜர் அங்கே ஒருத்தன் ஏற்றம் இறைச்சுன்னு இருக்கான், வயல்வெளிக்கு ஜலம் இறைச்சுன்னு இருக்கான். அவன்கிட்ட கேட்கிறப்பா, ஏற்றம் இறைக்கிறவனே திருமலைக்கு போகிற வழி எப்படிராப்பா குழந்தை அப்படின்ட்டான். அவன் திரும்பி கூட பார்க்கல. சாமி அப்படியே அந்த வரப்பு மேலே அப்படியே வலது கை பக்கமாக சோத்து கை பக்கமாக அப்படியே போங்க சாமின்னுட்டான். அவ்வளோ அப்படியே போனால் வந்துடும் சாமி, நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் சாஷ்டாங்கமாக அவனை விழுந்து சேவிக்கிறார். கூட இருக்க சிஷ்யாலாம் சேவிச்சுட்டார். எதுக்கு சேவிச்சாருன்னு தெரியல, இவெல்லாம் சேவிச்சுட்டார். அப்புறம் கேட்டா எதுக்கு சேவிச்சேன்னா, இல்லை அவன் திருமலைக்கு போகிற வழியை காட்டி கொடுத்துட்டான், மோட்சத்திற்கான வழியை காட்டிட்டான்னு அவனை சேவிக்கிறான். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்தி கபந்தனுடைய சரீரத்துக்கு மோட்சம் கொடுத்துறான், அவனுக்கு தேவ சரீரம் கிடைச்சுடும். அப்போ கபந்தன் சொல்கிறான், ராமா உன்ன மாதிரியே ஒருத்த பொண்டாட்டியை தொலைச்சின்னு தேடின்னு இருக்கான் சுக்ரீவன், அண்ணா கிட்ட இழந்துட்டு புலமிட்டு கிடக்கிறான். நீ என்ன பண்ணு, அந்த சுக்ரீவனை போய் பார்த்தே வச்சுக்கோயேன், அவன் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடை உனக்கு பண்ணுவான். இந்த சுக்ரீவனை பார்க்கறது எப்படி தெரியுமா போனால், இப்படி இந்த பம்பா சரஸ் நதிக்கிற வழியாகவே நடந்து போ. இந்த பம்பா நதி வழியாக நடந்து போனால் வச்சுக்கோயேன், வழியில் ஒரு கிழவி இருப்பாள், சபரின்னு ஒருத்தி, உனக்கா பழமெல்லாம் வச்சுட்டு இருக்கா, அவள் கொடுக்குற பழமெல்லாம் சாப்பிடு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வச்சுக்கேன், ஒரு பெரிய மலை, ஒரு ரிஷ்யமூக்க பர்வதம்னு பேர், அந்த மலை மேலே தான் அந்த குரங்கு பையன் இருக்கான். நீ போய் பாருன்னு உடனே இவன் வழி காட்டுறான். உடனே லக்ஷ்மணனும் ராமனும் அவன் காட்டின வழியை பார்த்துண்டு அந்த வழியில் போனால்
சபரியை மீட் பண்ணா, சுக்ரீவனை மீட் பண்ணா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை மீட் அப்போ தான் ஆஞ்சநேயர் குரூப்பில் வந்து மீட் பண்ணுறார். அப்போ அந்த ஒரு வழியாக இருந்துட்டோம்னா இவ்வளோ பாக்கியம் இருக்கு இல்லையா? அதுவும் பல பேருக்கு திருமலைக்கு வழி தப்பி போயிடும். மலை மேலே ஏறிட்டு சில பேருக்கு வழி தப்பி போயிடும். இப்போல்லாம் ஒரு ரூட் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் கிடையாது. அப்பெல்லாம் அழகாக அந்த வழி காட்டுவா. அப்போ ஒரு வழியாக இருந்துட்டோம்னா பாகவதாளுக்கு வழிகாட்டின புண்ணியம். ஆரம்பத்தில் பாகவதர் எப்படி போகணும், அப்போ இந்த முக்கில் பாகவதா நடந்து போகிறா வச்சுக்கோங்களேன், அந்த முக்கில் சுவாமியோட கோவில் இருக்கு. அப்போ இந்த பக்கம் பாகவதாலோட ஒரு கனெக்ஷன், அந்த பக்கம் சுவாமியோட ஒரு கனெக்ஷன். அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும். ஒரு பக்கம் பகவதா, ஒரு பக்கம் பகவான், போதுமே, ஜென்ம நன்னா போயிடும். அதனால ஆழ்வார் சொல்றார், நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேன். ஒரு ராஸ்தா, இந்த சார் ராஸ்தா 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 ராஸ்தான்ற ஆழ்வார் சொல்றார், திருமலையில் ஒரு ராஸ்தாவா இருந்துட்டா போதும். இனிமேல் எங்கேயா சார் ராஸ்தா, ஓ ராஸ்தா இதர் ஐசா ஜானே காணலாம் சொல்லலன்னா இந்த கையை காட்டும் பொழுது இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் திருமலை 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 ஞாபகம். சார் ராஸ்தா, சகசிர கோடி ராஸ்தா உண்டு திருமலைக்கு, நிறைய உண்டு. அதனால இனிமேல் அந்த வழி, அந்த சந்து, உங்கள் தெருவுக்கெல்லாம் ஒரு பேரெல்லாம் வச்சுருக்கல, அதெல்லாம் அந்த மாதிரி இனிமேல் எந்த தெருவில் நுழைஞ்சு போனாலும் திருமலைக்கு போகிறேன் திருமலைக்கு போகிறேன் திருமலைக்கு போகிறேன் நுழைஞ்சு போங்கோல சத்தியமாக ஒரு நாள் திருமலைக்கு கொண்டு விட்டுடும் வழி. அதனால் ஆழ்வார் சொல்றார், பாகவதர்களை பகவானிடத்திலே அழைத்து கொண்டு போகும்படியான ஒரு வழியாக நான் மாறிவிட்டால் எனக்கு அதுவே பாக்கியம். பறவையா ஜென்மா வேணுன்றார், மீனா ஒரு ஜென்மா வேணுன்றார், பகவான் பக்கத்தில் நின்று கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஜென்மா வேணுன்றார், செண்பக மரமா நிற்கும்படியான ஒரு ஜென்மா வேணுன்றார், பட்டுப்போன மரமா இருந்தாலும் திருவேங்கடமலையில இருக்கணும்னு சொல்றார். அடுத்தது சிகரமா இருக்கணும்ன்றார். அடுத்தது ஒரு நதியா இருக்கணும்ன்றார். அடுத்தது ஒத்தையடி பாதையா இருக்கணும். 8 சொல்லியிருக்கார். இன்னும் 3 பாசுரம் தான் இருக்கு. அதில் இன்னும் 2 விஷயம் சொல்றார். அதுக்கப்புறமா 11ஆவது பாசுரத்தை பலஸ்ருதி சொல்றார். இப்போ இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ண முடியும் சார். இந்த மாதிரிலாம் இருந்து நான் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்போ மனுஷனாக இருக்கும் பொழுது குலசேகர ஆழ்வார் எவ்வளோ பக்தி பண்ணியிருப்பார்னு பக்தி பண்ணணும். ரொம்ப ஈஸியான வழி. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண் மாபிர்மந்த மனோ விசித்திய பகுதை. ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமலை சொல்ல, ஏன் மனசே கண்டதையும் நினச்சி மனசை போட்டு அலட்டிக்காத, நீ பேசாம சுவாமியை நினைய. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண், பகவானை நின, அவர் எல்லாம் பார்த்துப்பார், நீ சௌக்கியமாக இருக்கலாம், நீ பாட்டுக்கு விதவிதமாக பக்தி பண்ணுறத அனுபவின்னு சொல்ல. அதனால் ஆனந்தமாக இருந்து மனசில் போட்டு பாரத்தை ஏற்றிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நினச்சிண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா அப்படி நினச்சிண்டு இப்படி காலத்தை ஓட்டிண்டு போயிடலாம். சுவாமி நன்னாவே வச்சிருக்கார், நன்னாவே வச்சுருந்தார், நன்னாவே வச்சுப்பார். அதனால் தைரியமாக நிம்மதியாக நாமஜம் பண்ணி நன்னா இருந்தோம். நாளைக்கு மீதி கடைசி 3 பாசுரம் முடிச்சுடுவோம். தைரியமாக கவலையே வேண்டாம், கேரண்டியாக முடிச்சுடுவோம். நாளையோட இந்த இடத்துல இப்போதைக்கு சத்சங்கம் பூர்த்தி ஆகிறது. திங்கக்கிழமை அடியேன் கிளம்பின்னு இருக்கேன். திரும்பவும் ஜனவரியில் வருவேன். அப்போ வேறு ஏதான ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ராதே கிருஷ்ணா. இதே இடத்துல அமையறதுக்கு ராகவேந்திரன் கிருபை பண்ணுறது. ராதே